சியாம், அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கம் சலாம் சார். எப்படி சுகமா? ஈக்குவல் அல்ஹம்துலில்லாஹ். சார் நான் வந்து எங்க from? நான் சார் நான் மல்வானில இருக்கிறேன். இதுக்கு முன்னுக்கு வந்து நான் ஒரு ஏஐ ஒன்ல வந்து ட்ரேட் பண்ணுவேன். Okay. ஸ்டடி பண்ணல. பிகாஸ் அது வந்து எங்களோட பிரதர் ஒன்று மூவ் பண்ணி விட்டு அவரோட இது ஒன்றால தான் லிங்க்ல தான் அந்த ஏஐல நான் ட்ரேட் பண்ணேன். அது வந்து அந்த அந்த ஏஐ அது வந்து பேண்ட் ஆகிச்சு. சரிண்ணா அவங்க வந்து அதை வந்து ப்ரொமோஷன் ஒன்று செஞ்சாங்க, கிரிக்கெட் டூர்னமெண்ட் அது இதெல்லாம் வச்சு இவங்க அப்ரூவல் எடுக்காமலே அதெல்லாம் செஞ்சுட்டு போனாங்க. அதெல்லாம் பேன் பண்ணி அதை அப்படியே லொஸ்ட் ஆகிச்சு. அந்த இருந்த அந்த அந்த டைம்ல இருந்தவங்க எல்லாரையுமே மணியெல்லாம் லொஸ்ட் ஆகிச்சு. நான் அந்த டைம்ல எக்ஸிட் ஆகிட்டேன். அதுக்கு பொறவுல இருந்து நீ ஆசையாக தான் இருந்தேன் இதை லேர்ன் பண்ணி இப்போ சரி லேர்ன் பண்ணி தான் இதை செய்யணும்ண்டு. அப்போதான் நான் இதை வந்து ஃபேஸ்புக்கில் தான் நான் இதை வந்து அதை காண்றேன் ஃபர்ஸ்ட் டைம். அப்போ சார் பற்றி இன்ட்ரடியூசிங் வந்துச்சு. பிகாஸ் அவங்களோட பேசாலும் இருக்கல. ஒரு தான் அந்த வெபினார் கூட நான் அட்டன் பண்ணலை. நான் அதை வந்து பாஸ் பண்ணிட்டேன். அதுக்கு பிறகு தான் நான் அந்த ஃபேஸ்புக்கில் வந்த இதை வச்சு தான் நான் திருப்பி கொஞ்சம் பார்த்தேன். இதில் ஜாயின்ட் ஆகினா நல்ல சொல்ல ஒரு ஐடியா வந்துச்சு. அதுக்கு பிறகு நான் கால் பண்ணி டீமோட பேசினேன். அதை சொன்னாங்க, அப்போ வெபினார் நீங்கள் பார்க்காட்டி பிரச்சனை இல்லை, கிளாஸ் தொடங்க இருக்கிற 19th அவங்களுக்கு ஜாயின்ட் ஆகலாம். நான் அந்த வெபினார் வந்து ஏற்கனவே போட்டிருந்தாங்க ஃபேஸ்புக்கில். நான் அதை வந்து கொஞ்சம் பார்த்தேன், கொஞ்சம் சர்டிஃபை ஆயிருந்துச்சு. அப்போ பெருசாக ஃபீட்பேக் எல்லாம் மற்ற டைமில் யாரும் போஸ்ட் பண்ணிக்கொண்டு இருக்கல. ஆனாலும் கொஞ்சம் ஒரு நம்பிக்கை வந்து வந்துச்சு. சாரை பற்றி கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் பண்ணி நீங்கள் அந்த வெபினார் தான் நான் கிளாஸை பார்த்தேன். நான் அதில் கொஞ்சம் சார் இல்லை நீங்கள் அப்போ தான் நீங்கள் நான் நம்புறேன் இந்த கிளாஸுக்கு தான் சார் நீங்க கொஞ்சம் மெயினாவே கொஞ்சம் இதாகுறீங்க. அதாவது முன்னுக்கெல்லாம் பெருசா நான் நினைக்கிறேன் பெரிய இன்ட்ரடியூசிங் ஒன்று இல்லை ஆயிக்கும். நீங்க வெபினார்ல கூடி சொல்றீங்க. நீங்க நான் இது வரைக்கும் யாருக்கும் பேச காட்டாம தான் நான் இதை செஞ்சு கொண்டு இருந்தேன். இப்ப இந்த கிளாஸ்ல இருந்தா நான் நினைக்கிறேன் இந்த பீரியட்ல தான் நான் என்ன பேச போட்டு செய்யறேன்னு சொல்லி நீங்க வெபினார்ல கூட சொன்னீங்க. அப்ப உங்களோட பேச்சையும் உங்க டீமோட பேச்சையும் நான் ட்ரஸ்ட் பண்ணி இதுல ஜாயின் ஆயினேன் சார். உண்மையிலே வந்து சொல்றேன்னு சொன்னா எனக்கு இதை பத்தி ஒரு நாலேஜுமே இல்லை. ஆனா வந்து எங்கட ஏரியால வந்து 2 பேர் வந்து ஜாயிண்ட் ஆகி ட்ரேட் செய்யறாங்க. சரியான டெவலப்மெண்ட் காண்றேன் அவங்கள. அவங்க எப்படித்தான் தேடி கொண்டாங்களோ தெரியா. ஆனா அவங்க 2 பேரும் அது சீக்கிரட்டா செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப நானும் யோசனை பண்ண இது வந்து அது எங்கட ஏரியால 2 போய் செய்யறாங்க. அவங்க என்ன யார்கிட்ட படிச்சேன்னு தெரியா சார். அவங்க ஒன்றும் அதெல்லாம் சீக்கிரட்டா வச்சுட்டு செய்யறாங்க. அதை பத்தி அவங்க இது பண்றல. அப்ப நான் ஏர்போர்ட்ல வச்சு ஒரு ப்ரோண்ட நான் சந்திச்சேன். அவர் வந்து மோல்டிவ் பேத்து கொண்டிருக்கிறாரு. அப்ப இவரு இந்த கிரிப்டோ பத்தி சும்மா யதார்த்தமா பேசி பட்டுச்சு. அப்ப அவர் சொன்னார், நான் இப்படிதான் நான் வந்து யூடியூப்ல இது தெரிஞ்சு கொண்டு நார்மலா ஸ்டடி பண்ணி செஞ்சுட்டு பிறகு நான் $300 கொடுத்து ஸ்டடி பண்ணினேன். அது எங்கேன்னு சொல்லல, அவரு அனுப்புறேன்னு சொன்னாரு. பிகாஸ் அனுப்பல அவர் இன்னமும். அப்ப நான் அவர்கிட்ட ஐடியா கேட்டேன். அவர் சொன்னா, ஓ ப்ரோ இது வந்து படிக்கணும், கொஞ்சம் படிச்சிங்கன்னா தான் லேசா இருக்கும். அப்ப நான் அதெல்லாம் வச்சுதான் இதை சூஸ் பண்ணேன் சார். உண்மையிலே ஒன்றுமே தெரியாம இருந்த எனக்கு வந்து 165% மேல இதை பத்தி ஒரு நல்ல அனுபவம் ஒன்று வந்திருக்குது. ட்ரேட் பண்ணணும்னு நான் இன்னும் அந்த 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 இதுக்கு கால் வைக்கல. ஃபுல்லா டோட்டலா கொஞ்சம் தலைக்கு எடுத்துட்டே செய்வோம். இப்ப வந்து இன்னமும் நான் அந்த ரெக்கார்டிங் எல்லாம் திருப்பி கேட்டு நான் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி கொண்டு இருக்கிறேன். வந்து பெட் டெஸ்ட் செய்யணும்னு சொல்லி ஆசையோட இருக்கிறேன். எனக்கு மெயினாவே தெரிய வேணும் வந்தது வந்து இப்ப நீங்க கடைசியா காட்டி தந்த அந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி அந்த ரீட் பண்றது, அதை எப்படி பிளே பண்றதுன்றதான். இப்ப அதையும் நான் திருப்பி இன்னொரு 2 பணம் பார்த்து ஷாலா அந்த ஜேர்னியில தொடங்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு வைக்கிறேன். முன்னு கேட்கிற தேவையும் ஷாலா படிச்சு இதுல கொஞ்சம் ட்ரேட் பண்ணணும்ன்ற ஆசையோட இருக்கிறேன். ஸோ என்னண்டா இப்ப இவ்வளவு காலமும் சாரோட இருந்த ஜேர்னியில வந்து உண்மையிலே அதாவது மூஞ்ச பார்த்துட்டு சொல்றதும் அவ்வளவு நல்லது இல்லை. ஆனாலும் சொல்றேன் சார், வெரி பெஸ்ட். உங்களோட அதாவது பழக்கத்திலையும் நீங்க பேசுறது மறுவாதி எல்லாம் பார்த்தா உண்மையிலே நீங்க ஒரு மதிப்புக்குரியவரும் சொல்லி அதுல சல்யூட். என்ன சொல்றேன்னா சார், எங்களோட அடுத்த கிளாஸையும் நான் இப்ப இது பண்ணி கொண்டிருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் அதையும் அட்டன் பண்ணிட்டு நான் ஜேர்னியை தொடங்க. சரி சார், தேங்க்யூ சார். ஜஸாக்கல்லாஹ் ஹைர் ஃபார் தி ஃபீட்பேக். அண்ட் விஷ் பண்றேன் உங்களுக்கு. நீங்களும் சக்சஸ்ஃபுல்லான ட்ரேடரா மாறுங்க. கட்டாயமா படிச்சு தந்ததுகளை மார்க்கெட்ல அப்ளை பண்ணுங்க. நீங்க ஒரு சக்சஸ்ஃபுல்லான ட்ரேடராக மாறலாம் கட்டாயம் எல்லாருமே.
அடுத்தது இப்ப உங்களோட ஏரியால 2 பேர் தெரியாம படிச்சுட்டு பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நீங்க அப்படி இருந்தாங்க. மத்தவங்களுக்கு யாரும் தேவை அப்படின்னு சொன்னா கட்டாயம் லேர்ன் பண்ண போறாங்கன்னா வேற இடங்கள்ல ஸ்கேம் பண்ணப்பட்டு விட்டுறாம அவங்கள சிடிக்கு கட்டாயமா இன்ட்ரோ பண்ணி வைங்க அவங்கள. ஓகே, அப்ப ஸோ தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஃபார் த ஃபீட்பேக் அகைன். இப்போ வந்துட்டு நான் சிலவங்களை கூப்பிடுறேன், எல்லாரையும் கட்டாயம் ஃபீட்பேக் கேட்பேன். நீங்க இப்போ இதுல கட்டாயம் நெகட்டிவும் சொல்லுங்க, ஃபீட்பேக்ல பாசிட்டிவும் சொல்லுங்க. நான் சில விஷயங்கள் எல்லாமே இருப்பீங்க, கட்டாயம் சொல்லுங்க. அப்பதான் நான் அடுத்த பேச்சுகளுக்கு அதை இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு போகலாம். சரியா? ஏன்னா நீங்க எனக்கு பே பண்றீங்க, நான் அதுக்கான ஃபுல் இதை வந்துட்டு எடுக்கணும். அண்ட் அதே மாதிரி அந்த பேமெண்ட் உங்களுக்கு திருப்தியா இருக்கணும் இல்லையா? ஸோ அதுக்காக வேண்டி தான் நான் திரும்பவும் சொல்றேன். ஓகே, 15. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். எப்படி சொல்லுவோம் சார்? நல்லா சார். ஓகே, எப்படி போகுது உங்களோட ட்ரேடிங் ஜேர்னி? எப்படி கொஞ்சம் பண்ணி கொள்ளுங்க, உங்களோட ஃபீட்பேக்கை தாங்க, உங்களோட ஜேர்னியை சொல்லுங்க. சார் நான் வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு இன்ஸ்டாவில் தான் சார் ஹெட் பார்த்தேன். பார்த்தா சார் நான் வந்து கிளாஸ்க்கு வரப்ப அப்புறம் நான் இன்னொரு அகாடமிக்கு போவோமா அப்படின்னு நான் யோசிச்சேன் சார். வேற இந்த அகாடமி சூஸ் பண்ணுவோமா வேற நிறைய ஹெட் நான் இந்த அகாடமி பத்தி நிறைய பத்தி வந்துட்டு இருக்கேன். நான் அப்போ யோசிச்சுட்டு இருந்தேன் சார். அப்புறம் நான் இந்த டெலிகிராம்ல வந்து நான் ஃபீட்பேக்லாம் நான் வந்து பார்த்தேன் சார். பார்த்தோன்னே எல்லாமே பாசிட்டிவ் இருந்துச்சு. அப்புறம் அதுல ஒரு நல்ல ட்ரஸ்ட் ஒன்று கிடைச்சிச்சு சார். ஓ சார், அப்புறம் நான் கோயின்டெட் அகாடமிக்கு நான் கூல் பண்ணி அப்புறம் எல்லாம் செட் பண்ணிட்டு அப்புறம் நான் ஜாயின் பண்ணேன் சார். ஜாயின் பண்ணி நான் லைவ் கிளாஸ்லாம் அட்டென்ட் பண்ணேன் சார். டாஸ்க்கும் நான் எல்லாம் செஞ்சேன் சார். இப்போ கடைசியா ஒரு என்னன்னா, அந்த எப்படி நம்ம பைனான்ஸ்ல ட்ரேட் பண்றது அந்த ஒரு டவுட் ஒன்று இருந்துச்சு. இப்போ நீங்க கடைசியா அதை கிளியர் பண்ணோன்னா எல்லாமே ஒரு ஃபுல்ஃபில்லா இருக்கு சார். ஓகே ஓகே, உங்களோட அதாவது ஸ்டார்டிங்ல இருந்த நாலேஜுக்கும் அபவுட் கிரிப்டோ பத்தி இப்போ எப்படி இருக்கு? ஸ்டார்டிங்ல வந்து எனக்கு 0 நாலேஜ் சார். நான் கத்துக்கணும்னு ரொம்ப லேர்ன் பண்ணணும்னு ரொம்ப ஒரு ஆசை இருந்துச்சு. இப்போ வந்து எனக்கு சார் இப்போ ஸ்டார்ட் பண்ண போறீங்க உங்களோட ட்ரேடிங் ஜர்னியை? சார் இப்போ எனக்கு ஒரு 70% மாதிரி ஒரு நல்ல நாலேஜ் ஒன்று இருக்கு சார். இப்போ ஒரு சின்ன பயமும் இருக்கு சார். நான் அந்த பழைய ரெக்கார்டிங் வீடியோலாம் பார்த்துட்டு சார் நான் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஒரு இன்னும் கொஞ்சம் நாலேஜ் கொஞ்சம் கெயின் பண்ணிட்டு. ஓகே ஓகே ஓகே, பயமா இருந்துச்சுன்னா ஒரு ஒரு டிப்ஸ் ஒன்று தரேன். டிப் ஒன்று, பயமா இருந்தா என்ன செய்யுங்கன்னா, நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதிகமா மார்க்கெட்ல ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ப்ராக்டிஸ் என்ன செய்யணும்னா, உங்களுக்கு ப்ராக்டிஸ் பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா கான்ஃபிடென்ட் கூடும். உங்களுக்கு ப்ராக்டிஸ் பிழையா இருந்துச்சுன்னு சொன்னா அதை திரும்ப செய்யணும் அப்படின்னு ஒரு ஈகோ கொண்டு வரும். ஸோ அப்படி வந்துச்சுன்னு சொன்னாலே நீங்க வின் பண்ணலாம் இந்த ஒரு ஜேர்னில. அப்ப பயமா இருக்கிறவங்க ப்ராக்டிஸ் அதிகமா பண்ணுங்க. ப்ராக்டிஸ் பண்ண என்ன செய்யணும்னா, அந்த நான் ஆல்ரெடி சொன்னது தானே, ப்ராக்டிஸ் மேக்ஸ் பெர்ஃபெக்ட் என்று சொல்லி. ஆனா அப்படி இல்லை, ப்ராக்டிஸ் மேக் மிஸ்டேக்ஸ் மேக் யூ பெர்ஃபெக்ட். அப்படி சரி, அப்போ ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு கான்ஃபிடென்ட் வரும். அதே மாதிரி நல்ல நாலேஜும் கெயின் ஆகும். மார்க்கெட்ல இருந்து நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணுவீங்க. அப்ப தேங்க்யூ ஃபார் த ஃபீட்பேக் ப்ரோ. அந்த ஜேம்ஸ் மார்க் அண்ணா. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ சார். வெல்கம் வெல்கம். 1040 அட்மிட் பண்ணி பேசிடலாமா? ஓ சாரி சார். வலைக்கும் சலாம். எப்படி சொல்லுமா? எங்க சொன்னீங்க? சார் பண்டாரவேல. பண்டாரவேல. பண்டாரவேல நான் வந்து சார் பிரதமர் தான் செஞ்சு பண்ணியிருந்தாரு. இப்படி தான் புல்லான ஒன்று வர போகுது, கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்தை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளேஷன் தந்தார். ஓகே. ஜனவரி அந்த மாதிரி டைம்ல இன்வெஸ்ட் பண்ணினேன். அப்போ அது வந்து இன்வெஸ்ட் பண்ண டைம்ல இருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் மார்க்கெட் பேரிஷா தான் இருந்துச்சு சார். ஜனவரில இருந்து 6ஆம் மாதம் வரைக்கும் மார்க்கெட் கீழே இருந்துச்சு. 5ஆம் மாதம் வரைக்கும் 5ஆம் மாதம் வந்து கிளியர் தான் இருந்துச்சு. அப்போ நான் நினைச்சேன் ஏன் அவர் வந்து மேலே போகணும்னு சொன்னார். ஆனால் பட் பண்ணியே போச்சு சார். நானும் நாலேஜ் எடுக்கணும்னு சொல்லி அப்படி தேடி கொண்டு சார். அவனோட இது அட்வர்டைஸ்மெண்ட் என்ன சரி வந்து நான் அப்படி ஜாயின் ஆகிட்டேன் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் ஆகிய போல எங்கள் ஏரியாவில் எங்கள் சார் ஒன்றும் மாதிரி இந்த கண்டன். அப்போ நான் அவர் ஆல்ரெடி படிச்சிருந்தார். அவங்கள்ட்ட நான் அவர்கிட்ட கால் பண்ணி கேட்கும். அவரும் சொன்னார் இப்படி தான் நல்லா நானும் எடுத்து ப்ளஸ் பண்ணி கொண்டு இருந்தேன். இப்போ ப்ராஃபிட் லீக்ல அப்படின்னு விஷயம் சொன்னார் சார். அப்போ நான் ஜாயின் பண்ணினேன். முனவர் சார் தான் தெரியுமா? பிரின்சிபல் தானே உங்களுடைய ஸ்கூல் அந்த சென்ட்ரல் காலேஜ்? அப்போ சார் அதுக்கப்புறம் அவளே மாஷாலா சேர்ந்தேன் சார். மாஷாலா நிறைய வாடிச்சேன். நல்ல கான்ஃபிடென்ட் வந்துச்சு. மார்க்கெட் பற்றின ஐடியா ஒன்று வந்துச்சு. லாஸ்ட்டாக கொஞ்சம் நான் கொஞ்சம் சின்ன விஷயம் சின்ன 2-3 பிரச்சனைனால கொஞ்சம் லாஸ்ட்டாக ஒரு டாஸ்க் 6க்கு மேலே ஒரு 8 வரை செஞ்சு வச்சுக்கிறேன். நான் அனுப்பல. ஆனால் கொஞ்சம் இந்த லாஸ்ட் கிளாஸஸ் கொஞ்சம் மட்டும் கொஞ்சம் அப்படி கொஞ்சம் இதாகிட்டு நான் இன்ஷால்லா திருப்பி பார்த்துட்டு சார் ப்ராக்டிஸ் வார வீக்குள்ள சப்மிட் பண்ணுவேன். நான் சப்மிட் பண்ணி திருப்பி இன்ஷால்லா ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணணும் இன்ஷால்லா சார்.
ஓகே ஓகே குட் குட். ஸோ வாழ்த்துக்கள் உங்களோட ட்ரேடிங் ஜேர்னியை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வரதுக்கு. நீங்கள் முதலாம் மாதத்தில் போட்டு டிசப்பாயிண்ட் ஆகிப்பீங்க. எப்படியும் உங்களுக்கு ஒரு தோட்டம் வந்தீங்க, என்னடா கிரிப்டோவில் ஏர்ன் பண்ணலாம், உள்ள வந்து லொஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி அங்கே உங்களோட மிஸ்டேக் லேர்ன் பண்ணலாம். அந்த விஷயம் லேர்ன் பண்ணியிருக்கேன், நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்க மாட்டீங்க அந்த ஒரு காலகட்டத்தில். இந்த மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்ல இருந்த ஒரு முடிக்கிறீங்க உள்ள. ஆனால் இப்போ உங்களுக்கு ஃபுல் நாலேஜ் இருக்கும்னு நினைக்கிறேன் கிரிப்டோவை பற்றி. அப்போ நீங்கள் உங்களுக்கு அடுத்த புல் ரன் உங்களோடது. ஏன்னா நீங்கள் வெறிக்க போகிற பியோ மார்க்கெட்டில் ஃபுல்லாகவே லேர்ன் பண்ண போறீங்க. இன்னும் இந்த ஃபீல்டை விட்டு வெளியில் போகாமல் இருந்தால் லேர்ன் பண்ணுவீங்க. ஸோ அடுத்த புல் ரன் உங்களுக்கு புரியுது. ஸோ கண்டிப்பாக லேர்ன் பண்ணுவீங்க. மை பெஸ்ட் விஷஸ் ஃபார் யூ அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஃபீட்பேக். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். ஓகே சார், தேங்க்யூ சார். ஜஸாக்கல்லாஹ் சார். பாரக்கல்லாஹ் ஃபீக். ஓகே 41 10:41. அஸ்ஸலாமு அலைக்கும் சார். வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சொல்லுங்க, நேம் என்ன, சார். எங்க ஃப்ரம் நீங்க? என் பேர் நுஸ்கி. நானும் பண்டாரவள தான் சார். பண்டாரவள. ஓகே. அப்போ நான் சார் இந்த இயர் ஸ்டார்டிங் மாதிரி நானும் இப்போ எனக்கு முத பேசின 2 பேரும் ஒன்றா சேர்ந்து தான் சார் ஜாயின் பண்ணோம். ரைட் ரைட் ரைட். நாங்கள் என் பிரதர் தான். ஸோ நானும் இதை பற்றி தேடி படிச்சுட்டு இருந்த நேரம் ஸோ ஒருத்தர் அது ஆதியில் அவர் பேசுகிற வீடியோ கேட்டிருந்தேன். பட் பெரிய அந்த எனக்கு ஜாயின் ஆகணும்னு ஐடியா இருக்கல. பட் அதுக்கப்புறம் இவர்னாலையும் பிரதர்னாலையும் அடுத்தது அந்த முன்னவர் சார் இவருக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தனால நான் 2 பேரும் சேர்ந்து ஜாயின் ஆகினோம். எனக்கு என்னதான் நான் கொஞ்சம் பிஸ்னஸ் செய்கிற ஆள் சார். ஸோ எனக்கு கொஞ்சம் நான் ஃபார்மசி ஒன்று செய்கிறேன். ஸோ எனக்கு கொஞ்சம் பிஸி மார்னிங் டு நைட் நான் கொஞ்சம் ஒர்க் தான். எனக்கு லைவ் கிளாஸஸில் ஜாயின் பண்ணது கொஞ்சம் குறைவு தான். டைம் கிடைச்ச நேரம் ஜாயின் பண்ணேன். மற்றபடி ரெக்கார்டிங்கில் எல்லாம் பார்த்து நோட்ஸ் எடுக்கிற வேலையெல்லாம் செஞ்சேன். பட் எனக்கு அந்த ஸ்ட்ராட்டஜி கடைசி ரீசெண்டாக கொஞ்சம் பர்சனல் இஷ்யூஸும் இருந்தனால எனக்கு அந்த ஸ்ட்ராட்டஜி கிளாஸஸில் மட்டும் கொஞ்சம் லக் ஆகிட்டு அதில் கொஞ்சம் ஒரு 2-3 கிளாஸஸ் முடிக்க வேண்டியிருக்கு. பட் எனக்கு கம்ப்ளீட் பண்ண கிளாஸஸ் எல்லாமே திருப்தியான முறையில் நோட்ஸையும் எடுத்து அழகான முறையில் முடிச்சிருக்கிறேன் சார். இப்போ டாஸ்க் வந்து ஒரு 3 to 4 முடிச்சிருக்கிறேன். இன்னொரு பேலன்ஸ் 4 டாஸ்க்கும் ப்ராக்டிஸ் மட்டும் கொஞ்சம் பண்ண வேண்டியிருக்கு சார். ஸோ இந்த கிளாஸஸை கம்ப்ளீட் பண்ணினால் இன்ஷால்லா அந்த அடுத்த அந்த டாஸ்க்கையும் ப்ராக்டிஸையும் முடிக்க பேக் டெஸ்டிங் செய்கிற பிளான்ல தான் சரி. பட் இப்போ வரைக்கும் முடிச்சதில் ஒவ்வொன்றையும் விளங்கி எல்லாம் நோட்ஸ் அழகாக எடுத்தனால எனக்கு சரியான திருப்தி தான் சார். ஓகே, இம்ப்ரூவ் ஆகிது உங்களோட ஓவராலா கிரிப்டோ நாலேஜ்ங்கிறது இம்ப்ரூவ் ஆகிது. ஓ சார், பெரிய அளவில் இம்ப்ரூவ் ஆகிருக்கு சார். ஓகே ஓகே ஓகே. அப்போ இதுக்கு பிறகு வந்துட்டு இன்ஷால்லா எல்லாத்தையும் முடிச்சிங்கன்னா ரேட் பண்ணுவீங்க. ஏன்னா நீங்க பிசினஸ் பண்றதால பிஸியான ஆள் அப்படின்ட்டு பொட் பக்கமோ அல்லது சிக்னல் பக்கமோ போயிடாதீங்க. நம்மகிட்ட படிச்ச ஸ்டூடெண்டோட யூனிக்கும் அதான். பொட் பக்கமோ சிக்னல் பக்கமோ போகவே கூடாது. கரெக்டாக சார். ஓகே, இப்போ என் ஐடியாவாக தான் சார். இப்படி பொட்டை அந்த மாதிரி இல்லை, ஓன என்ன ஆனாலும் நாங்கள் லொஸோ ப்ராஃபிட்டோ நாங்கள் அனலைஸ் பண்ணி செய்யணுன்றது தான் என் ஐடியா. கட்டாயம் அதுதான் சரியான ட்ரேடர் கூட. இந்த வேர்ல்ட்ல சக்சஸ்ஃபுல்லான ட்ரேடர் யாருமே பொட் யூஸ் பண்றது இல்ல, பொட் யூஸ் பண்ணியும் இல்ல, சிக்னல்ல ரேட் பண்ணியும் இல்ல. ஸோ டு பிகம் அ சக்சஸ்ஃபுல் ட்ரேடர் கட்டாயம் நீங்க உங்களோட ஓன் நாலேஜ் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்க. கண்டிப்பா வின் பண்ணலாம் இந்த ஒரு மார்க்கெட்ல. ஜஸ்ட் மிஸ் ஒரு 3 months இருக்குது, ட்ரை பண்ணுங்க. இந்த புல்ரான் இல்ல அப்படின்னாலும் அடுத்த புல்ரான் உங்களுக்கு புரியாது. இன்ஷால்லா சார், இன்ஷால்லா. ஓகே, சரி சார், ஜஸாக்கல்லாஹ் ஹைர் சார். பாரக்கல்லாஹ் ஃபீக். சார் வணக்கம், குட் ஈவினிங். மைக்கேல் பேசுறேன், வந்து சவுதி அரேபியா. குட் ஈவினிங் மைக்கேல், எப்படி சும்மா நீங்க? நல்லா இருக்கேன் சார். வந்து ஃபைன். நான் ஜஸ்ட் வந்து ஓப்பனா வந்து என் மனசுல பட்டது அப்படியே சொல்றேன். மேபி ஃப்ளோ மிஸ் ஆச்சுன்னா எனக்கு தெரியல. அந்த ஆக்சுவலா பிளஸ் அண்ட் மைனஸ் நான் அப்சர்வ் பண்ணது என் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து இந்த ஆக்சுவலா வந்து சாரி எதுனா ஹர்ட் ஆச்சுன்னா ஹர்ட் ஆகிற மாதிரி நான் பேசல. ஜஸ்ட் நான் பிராக்டிக்கல் அப்சர்வேஷன் நான் என்ன கத்துக்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆக்சுவலா நெகட்டிவ் வந்தால் தான் எங்களுக்கு அதை அடுத்த தடவை எப்படி பாசிட்டிவா மாத்தணும் நாங்க அடுத்த பெஞ்ச்ல இம்ப்ரூவ் பண்ணிக்கொள்ளும். சோ கட்டாயமா ரெண்டுத்தையும் சொல்லுங்க. யூ ஹேவ் ரைட்ஸ். ஓகே ஓகே. 2014ல நான் வந்து கிரிப்டோ பத்தி ஒரு ஜஸ்ட் ஒரு நாலேஜ் ஃப்ரெண்ட் மூலியமா நான் எனக்கு வந்து ஆரம்பிச்சு ஆக்சுவலா வந்து அப்பதான் எனக்கு அந்த ஒரு கிரேஸ் வந்து கிரிப்டோ பத்தி என்ன அப்படின்னு. ஆனா ஒண்ணுமே தெரியாம பெனான்ஸ் அக்கௌண்ட்னா என்னன்னு தெரியாது, எதுவுமே தெரியாது. ஃப்ரெண்டு மூலியமா ஓப்பன் பண்ணி வச்சிருந்தேன். நான் பிளாக் செயின் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சிருந்தேன் நான். அப்போ அந்த ஸ்கேம்லாம் அப்பதான் கொஞ்சம் பீக்கா போயிருந்துச்சு எல்லாம். நான் அப்போ குவைத்துல இருக்கும் போது வந்து பயங்கரமான ஸ்கேம் வந்துச்சு. ஆக்சுவலா ஸ்டார்டிங்ல ரொம்ப பாசிட்டிவ் வந்துச்சு. ஒரு வந்து 10 lakhs போட்டா வந்து மந்த்லி வந்து 1 lakh அது வந்து ஆக்சுவலா வந்து அது மாதிரிலாம் அந்த அமௌண்ட். நான் ஒரு 20 lakhs பண்ணியிருந்தேன்னா நான் ஒரு 14 lakhs நான் எடுத்திருப்பேன். 6 lakhs அப்போ வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. இது வந்து பிளஸ் மைனஸ் எல்லாமே அதுல இருக்குது. வந்து ஸ்டார்டிங்லேயே பண்ணா மைனஸ். ஆனா ஒண்ணுமே தெரியாம சும்மா ஆரம்பிச்சது தான் ஆக்சுவலா வந்து இது ஒரு கிரிப்டோ அப்படின்னா என்னன்னு எனக்கு தெரியாது. அப்படியே வந்து இயர்ஸ் பாஸ்ட் ஆச்சு. ரீசெண்டா திருப்பி ஒரு 4 years பேக் வந்து கிரிப்டோ பத்தி திருப்பி மைண்ட்ல வந்து ஏதோ ஒரு மூலியமா ஃபேஸ்புக் மூலியமோ இன்ஸ்டா மூலியமோ வந்து திருப்பி வந்து தோணினே இருந்துச்சு. அதுனா என்ன அப்படின்னா டு பி ஃப்ராங்க் ஒண்ணுமே தெரியாது. பைனான்ஸ்னா என்னன்னு தெரியாது. நீங்க சொன்னீங்களா அந்த எக்ஸ்சேஞ்ச்னா என்னன்னு தெரியாது, காயின்னா என்னன்னு தெரியாது, எதுவுமே தெரியாம நான் இதே வந்து ஸ்விங்லேயே இருந்துச்சு வந்து மைண்ட். இப்போ ரீசெண்டா பார்க்கும்போது நம்ம எதனா ஒன்று கத்துக்கணும், எதனா ஒன்று ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி செல்ஃபா ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து இதுல. அப்பதான் நான் இது மாதிரி வந்து கோர்ஸ் வந்து அதுக்கு முன்னாடி யூடியூப்ஸ்லாம் பார்ப்பேன். அந்த வீடியோஸ்லாம் நிறைய வீடியோஸ் வந்து கிரிப்டோ பத்தி தமிழ்ல வந்து
அப்போ வந்து அவங்க வந்து ப்ராக்டிக்கலா ஒன்னு இதுனா என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ட்ரேடிங் வியூனா என்ன, அப்புறமா வந்து காயின்ஸ்னா என்ன, ஆனா ஒண்ணுமே புரியாது. ஏன்னா எனக்கு ஒண்ணுமே தெரியல. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ பேசணும், ஆட்டோ கேர்னு சொல்லி ஒரு சாஃப்ட்வேர் ஒன்று இருக்கும், எல்லாம் வந்து இன்ஜினியர்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. வந்து ஆட்டோ கார்னு பேர் மட்டும் தெரிஞ்சா ஒன்னும் யூஸ் கிடையாது. அதுக்குள்ள இருக்க டூல்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும் நம்மளுக்கு தெரியணும். அப்பதான் நம்ம ஒரு டிராயிங்கோ ஏதோ ஒன்று நம்ம ஆக்சுவலா வர முடியும். எனக்கு வந்து பேர் மட்டும் இப்போ எப்படி ஆட்டோ கார்டுன்னு ஒரு பேர் தெரியுமோ அதே மாதிரி எனக்கு கிரிப்டோன்னு வந்து ஒன்று தெரியும், தவிர பினான்ஸ் ஒன்று தெரியும், தவிர அது என்னன்னு எனக்கு தெரியாது. அதுக்குள்ள எப்படி ஆப்ரேட் பண்ணணும் எனக்கு தெரியாது. சரி, ஒரு பயங்கரமான இன்ட்ரெஸ்ட் யூடியூப்ஸ் எல்லாம் பார்த்த உடனே சரி உங்ககிட்ட கத்துக்கும் போது ஆரம்பிக்கும் போது கத்துக்கலாம் அப்படின்னா நீங்க தியரியாவே ஆரம்பிச்சீங்க ஸ்டார்டிங்ல. என்னடா நம்ம ஒண்ணு நினைச்சோம், ஆனா இவர் தியரியாவே போறாரு பயங்கரமா வந்து அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்படி ட்ரேட் பண்ணேன். என்னோட ஆசை என்னன்னா நான் ட்ரேட் பண்ணணும். ஃபியூச்சர்னா என்ன, ஸ்பாட்னா என்ன கூட தெரியாது. நான் சொல்றது மீனிங் ஒண்ணுமே தெரியாம இருந்தவன் நீங்க ஆரம்பிக்கும் போது நீங்களும் தியரி ஆரம்பிச்சீங்களா? எனக்கு ஏற்கனவே ஒன்னும் தெரியாது. நீங்க தியரி ஆரம்பிச்சோன்னு இது என்ன ஒண்ணுமே புரியல. அவர் பிராக்டிகலா போயிட்டு எனக்கு காட்டுவாரு. ஒரு வந்து இப்ப நீங்க காட்டுனீங்க லாஸ்ட்ல வந்து ஆக்சுவலா ட்ரேடிங்ல வந்து ஸ்பாட் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லிட்டு அது எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு இம்ப்ரெஷன் கொடுப்பீங்க அப்படின்னு நினைச்சேன். ஆனா நீங்க தியரி ஆரம்பிச்சீங்க. ஆனா ரியலைஸ் பண்ண நான் டைம் கொடுத்தேன். நான் நீங்க கொடுத்த 3 மாசம் டைம் வந்து நீங்க சொன்னது எல்லாமே ஜஸ்ட் சரி ஓகே நம்ம உள்ள என்டர் ஆயாச்சு, பைசா பே பண்ணியாச்சு, நம்ம வந்து எதனா ஒண்ணு என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி போகலாம். 3 months டைம். டு பி ஃப்ராங்க், நான் உங்களுக்கு இப்போ ஒரு வாட்ஸ்அப்ல உங்களோட இதுல வந்து இது டெலிகிராம்ல ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருப்பேன் உங்களுக்கு. நான் ஒரு வேர்டு ஃபைல் கிட்டத்தட்ட ஒரு 200 டேர்ம்ஸ் அதுல இருக்கும். ஆக்சுவலா வந்து நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண டேர்ம்ஸ் இன்னும் டீடைலா கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு டெலிகிராம் ஓபன் பண்ணீங்கன்னா தெரியும். அது எல்லா பேருமே நீங்க சொல்லி கொடுத்த அந்த தியரியில தான் இருக்குது. ஆக்சுவலா எக்ஸாம்பிள் இப்போ பினான்ஸ்னா என்ன, எக்ஸ்சேஞ்ச்னா என்ன, ஒரு காயின்னா என்ன, ட்ரேடிங் வியூ ஆப் நம்ம எதுக்கு நம்ம பாக்குறோம், இப்போ காயின் ஜிக்கோனா ஒரு காயினை பத்தி எப்படி படிக்கிறோம், நம்ம வந்து ஒரு காயினை பத்தி ஸ்டடி பண்ணோம்னா ஆல் டைம் ஐனா என்ன, ஆல் டைம் லோனா, இதெல்லாம் தியரியில வந்து ஆக்சுவலா எப்படி எனக்கு யூஸ் ஆச்சு. நீங்க சொன்னது நான் ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு இம்ப்ரெஷனே இல்லாம இருக்கிற மேட்டர் எனக்கு எப்படி இம்ப்ரெஷன் கிரியேட் ஆயிடுச்சுன்னா நீங்க ஆரம்பிக்கும் போது நான் இதெல்லாம் ஒன்னொன்னா உட்காந்து நான் யூடியூப் நீங்க சொல்றதும் பிளஸ் யூடியூப்ஸும் பார்ப்பேன். வந்து நான் கொஞ்சம் டீடைலா கத்துக்கிறதுக்கு வந்து எனக்கு புரியுற மாதிரி. ஏன்னா சில பேருக்கு வந்து கேச்சிங் பாயிண்ட் ஒன்று இருக்கும். ஆக்சுவலா நீங்க சொல்ற வேவ்ல வந்து எனக்கு மேட்ச் ஆகல அப்படின்னா எனக்கு தெரியற வேவ்ல இருந்து நான் டைம் திருப்பி உட்காந்து நான் பார்த்து நான் அப்படிதான் நான் கத்துக்கினேன். கொஞ்சம் கொஞ்சம் சின்ன விஷயம் வந்தது. அதை வச்சு நான் ஒரு எக்ஸ்சேஞ்சில் நானே வந்து கிரியேட் பண்ணி எனக்கு எப்போ ஒண்ணுமே தெரியாம இருந்த ஒரு எக்ஸ்சேஞ்ச் பினான்சர் நானே நேம் இமெயில் போட்டு நானே நம்பரை போட்டு நானே உள்ள கிரியேட் பண்ணி அது உள்ள இருக்குது என்ன இருக்குது ஆக்சுவலா வந்தது அப்படின்னு சொல்லி பார்த்து, அது இல்லாம இந்தியன் ஆப்ல வந்து காயின் சுவிட்ச்னு ஒன்று இருக்கும். ஆக்சுவலா கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓகே வந்துட்டேன்டா. போலண்ட் வந்ததால லெஃப்ட் ஆகிட்டேன். இந்த இதானே ஷேர் பண்ணிக்கிறேன் ஹாட்ஸ்பாட், மொபைல் ஹாட்ஸ்பாட். சாரி பேசிட்டு அப்போ வந்து இல்ல சொல்லுங்க. அந்த கடைசி அந்த வேர்ட் ஃபைல் அனுப்பிருந்தீங்க தானே, சோ அத நான் பார்த்துட்டேன். அந்த வேர்ட் ஃபைல்ஸ் என்ன மேட்டர்னா அது ஒரு 200-250 ஐட்டம்ஸ் நேம்ஸ் ஒன்று போட்டிருப்பேன். இதெல்லாம் நான் வந்து இன்னும் டீடைலா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேர்டு எங்க கத்துக்கினேன் அப்படின்னா உங்ககிட்ட இருந்தா அந்த நீங்க தியரின்னு ஆரம்பிச்சீங்க. நீங்க வந்து ஆக்சுவலா அந்த தியரியில வந்த வேர்ட்ஸ் எல்லாமே நானா போட்டு ஓகே ஸ்பாட்னா எப்படி பண்ணணும், ஃபியூச்சர்னா எப்படி பண்ணணும், இன்ட்ரா ட்ரேட்னா என்ன, ஸ்விங் ட்ரேட்னா என்ன, இந்த மாதிரி வேர்டு எல்லாமே வந்து இப்போ நீங்க வந்து ஒரு கிளாஸ் ஃப்ளோல ஃபாஸ்டா போறீங்க. ஒரு கேட்சி பாயிண்ட்ல எனக்கு என்னன்னா நான் ட்ரேடிங் பண்ணணும். அப்போ நான் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு இன்னும் ஸ்டடி பண்ணணும். எக்ஸ்ட்ரா நான் ஒரு எஃபர்ட் கொடுக்கணும் இல்லையா? அந்த அந்த எஃபர்ட்டுக்காக நான் அந்த பாயிண்ட் எல்லாமே நான் வந்து கிரியேட் பண்ணது. ஆக்சுவலா உங்க தியரி எனக்கு எப்படி யூஸ் ஆச்சு அப்படின்னா நான் இப்போ ஒரு 40 காயின்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன். ஆல்மோஸ்ட் ஒரு 10 lakhs நான் இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன். நான் இந்த காயினை எப்படி நான் சூஸ் பண்ணேன் அப்படின்னா காயின் ஜிகோல இருந்து நான் வந்து எடுத்து வந்து நான் காயினை பத்தி ஸ்டடி பண்ணேன். நானா இப்போ ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து வச்சிருக்கேன். நான் அது தப்பா ரைட்டா எனக்கு தெரியல. பட் எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு ஒரு பாசிட்டிவ் நோட் தருது. ஆக்சுவலா ஒரு காயினை ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்த ஒரு வந்து SUI ஒரு காயின் ஒன்று இருக்கு வச்சுங்களேன். அந்த காயினோட ஆல் டைம் ஐ என்ன, அந்த காயினோட ஆல் டைம் லோ என்ன, அது எப்போ ஹை ஆச்சு எப்போ லோ ஆச்சு, எதுக்காக அது ஹை ஆச்சு. பிட்காயின் ஆக்சுவலா நான் பண்ண தியரியில வந்து என்ன இருக்குன்னா பிட்காயின் டவுன் ஆகும் போது ஆல்ட் காயின் இன்க்ரீஸ் ஆகுது, எத்தீரியம் இன்க்ரீஸ் ஆகும் போது கூட ஆல்ட் காயின் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ சில காயின்ஸ் அப்படி ஒர்க் ஆகுது, சில காயின்ஸ் இப்படி ஒர்க் ஆகுது. ஆக்சுவலா வந்து ஸோ இது நானா உட்காந்து ஸ்டடி பண்ணி ஓகே இப்படி இருக்கும். அப்படின்னா வந்து நம்ம இந்த காயின் இப்போ லோல இருக்கும் போது வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பா ஒரு டைம்ல அது பீக்ல போவோம், எவ்வளவு கேப்ல போவோம் அது ஆக்சுவலா அப்படின்னு சொல்லி ஸ்டடி நான் ஒரு எக்ஸல் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். நான் வாங்கின ஒரு 40 காயினை வந்து போட்டு வச்சுட்டு நீங்க சொல்லி கொடுத்த அந்த தியரி எனக்கு இப்படி யூஸ் ஆச்சு. எனக்கு அப்பதான் எனக்கு வந்து அந்த காயினை பத்தி எப்படி ஸ்டடி பண்ணும் ஜீரோ நாலேஜ், லிட்டரலி ஜீரோ. சோ ஒண்ணுமே தெரியாம ஒருத்தனுக்கு இப்போ ஒரு காயினை பத்தி ஸ்டடி பண்ண தெரியும். நீங்க சொல்ற வேர்ட் இப்போ ஒரு யூடியூப் நான் முன்னாடி பார்த்த யூடியூப் பாக்குற வீடியோ அப்போ எனக்கு ஒண்ணுமே புரியாது அவங்க என்ன சொல்ல வராங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்ததுதான் ஆட்டோ கார்டுன்னு ஒரு பேரு தெரியும், ஒரு சாஃப்ட்வேர் தெரியும். ஆனா அது உள்ள டூல்ஸ் எனக்கு எப்படி யூஸ் பண்ண தெரியலன்னா எனக்கு அப்புறம் அது வேஸ்ட். அது ஆக்சுவலா வந்தது அதை பத்தி நான் புரியாம பாக்குறது வேஸ்ட். இப்போ நீங்க சொன்ன அந்த பாயிண்ட் எல்லாம் வச்சு இப்போ யூடியூப் பார்க்கும்போது எனக்கு புரியுது, ஓ இந்த பாயிண்ட்டுக்காக தான் இந்த மாதிரி ரீசன் வருதா அப்படின்னு சொல்லிட்டு. ரியலி வேல்யூபிள் எனக்கு வந்து ஆக்சுவலா. ஆனா ஒரே ஒரு பாயிண்ட் என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னா இப்ப நீங்க சொன்னீங்களா இந்த பாயிண்ட் லாஸ்ட்ல ஒரு கிளாஸ் எடுத்தீங்களே அது நீங்க அப்பப்போ மீடியா அந்த கிளாஸ்ல ஸ்டார்டிங் ஏன்னா எல்லாருமே அந்த ட்ரேடிங் பண்றதுக்கு மோட்டிவ்ல தான் கிளாஸ் ஜாயின் பண்றான். அப்போ அதை நீங்க காட்டுனீங்க, அதை நீங்க வந்து கடைசி வரைக்கும் வச்சிருக்கும் போது அது என்ன ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் சில பேர் கொடுப்பாங்க இல்லையா, ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்க இல்லையா. அப்போ இதான்பா வந்து ஆக்சுவலா வந்து பினான்ஸ் ஆப் இந்த ஆப்ல இருக்க டூல்ஸ் எல்லாமே இதான்பா வந்து இந்த டூல்ஸ் இதுக்கு யூஸ் பண்ணா இது வரும், இதுக்கு அப்பப்போ
நீங்க ஃபர்ஸ்டே சொன்னீங்க யாருக்கும் புரியாது, அதுவும் நான் புரிஞ்சுக்கிறேன் ஆக்சுவலா. நீங்க தேடி போறதுக்கு ரீசன் எனக்கு புரியுது, எனக்கு பேட்டர்ன் வந்து எனக்கு. ஆனா அப்பப்போ நீங்க கிராஜுவலா இது மாதிரி போயிட்டே வந்தீங்கன்னா அவனுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கிரியேட் ஆகும் ஆக்சுவலா. நார்மலா வந்து இப்போ எனக்கு 840, இது நான் 20 இயர்ஸ் நான் முன்னாடி நான் ட்ரை பண்ணியிருந்தேன்னா எனக்கு காயின்ஸோட சேவிங்ஸ் தான் என்ன, எப்படி இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம், நீங்க சொல்ற மாதிரி ஃபியூச்சர் ரிஸ்க், ஆனா அதுல எப்படி நம்ம சேஃபா ப்ளே பண்ணலாம். கார் டிரைவ் பண்றது ரிஸ்க் தான், டிரைவிங் எப்படி சேஃப்னு கத்துக்கணும், ஃபியூச்சரும் நம்மளுக்கு வந்து சேஃப் தான் ஆக்சுவலா வந்து அதுல. இப்போ நீங்க சொன்ன மாதிரி ஐசோலேட் இந்த பாயிண்ட் இவ்வளவு பேசுறேன் அப்படின்னா இந்த கிளாஸ் மூலியமா நான் கத்துக்கின வார்த்தை ஆக்சுவலா வந்து இதெல்லாம். இவ்வளோ நான் பேசுவேன்னு நான் எதிர்பார்க்கல ஆக்சுவலா. திஸ் இஸ் வாட் ஐ லேர்ன் ஃப்ரம் திஸ் கிளாஸ். இன்னும் பேச நிறைய பேசலாம் வந்து டைம் நீங்க கொடுத்தீங்கன்னா, பட் பிகாஸ் ஆஃப் டைம் மேனேஜ்மெண்ட். ஓகே, நான் சொன்ன ஒண்ணே ஒன்று தான் சார் ஆக்சுவலா. நீங்க அந்த இப்போ இந்த டெமோ கிளாஸ் அந்த ட்ரேடிங் மேட்டர் நீங்க வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து டச் பண்ணினே போனீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வில் கெட் இம்ப்ரெஸ் மோர் அண்ட் தே வாண்ட் டு ட்ரை. அவன் தப்பு பண்ணுவான் கண்டிப்பா, அவனுக்கு வந்து ஒரு வந்து ஈகர் இருக்கும், அவன் வந்து ஓகே நான் அந்த, ஆனா அட்லீஸ்ட் அவனுக்கு புரியணும் ஆக்சுவலா வந்து இப்படிதான் இந்த ட்ரேடிங் நம்ம யூஸ் பண்ண பினான்ஸ் ஆப், இது மாதிரிலாம் வந்து எக்ஸ்சேஞ்சஸ் இருக்கு ஆக்சுவலா வந்து. பினான்ஸ் மட்டும் இல்ல, இது மாதிரி எக்ஸ்சேஞ்சஸ் இருக்கு, இது பெஸ்ட் ஏன் பெஸ்ட் வந்து மேட்ரு, இதுல எப்படி ஓபன் பண்ணணும், இதுல எப்படி வந்து மார்ஜின் செட் பண்ணணும், இதுல எப்படி வந்து ஸ்டாப் லாஸ், ட்ரைலிங் லாஸ், அப்பப்போ நீங்க சொல்லினே வந்தீங்கன்னா அவனுக்கு ஒரு எண்ட்ல ஒரு ஐடியா வந்துடும். ஓகே ரைட் ஃபைன். ஆனா நீங்க சொன்ன அந்த மெக்டி, அந்த பவுலிங்கர், இது எல்லாமே அதுல இருக்கு ஆக்சுவலா. அதே மாதிரி காசே இல்லாம பேப்பர் ட்ரேடிங்கும் பண்றது இருக்குது ஆக்சுவலா. அதுவும் நீங்க அப்பப்போ சொல்லி கொடுத்துனே வந்தீங்கன்னா பேப்பர் ட்ரேடிங் யூஸ் பண்ணுங்க, அதுல பாருங்க நான் சொன்னது எல்லாமே அதுல வரும், அதுல அப்படி வந்து அதுவும் நீங்க பிராக்டிகலா சொல்லி கொடுத்தீங்கன்னா அவனுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்ட் வந்துடும். ஓகே இதெல்லாம் இருக்குல்ல, இப்படிலாம் பார்க்கலாம் நம்ம வந்து ஆக்சுவலா. சோ அது மாதிரி இதுதான் என்னோட பாயிண்ட் கன்சர்ன் ஆக்சுவலா வந்து நான் சொல்ல விரும்புறது. சாரி இஃப் ஐ டேக் மோர் டைம். இட்ஸ் ஓகே பட் வர்த் எஸ் அந்த விஷயம் நீங்க ஸ்டார்டிங்ல இருந்து கேட்டு இருந்தீங்க எனக்கு வந்து டெமோ வேணும் அப்படின்னு. பட் நான் உங்களுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணிருப்பேன் என்னன்னா கடைசி கிளாஸ்ல உங்களுக்கு எல்லாமே காட்டுவேன் அப்படின்னு. சோ ஐ ஹோப் ப்ராமிஸை வந்து நான் காட்டுறேன். அண்ட் ஆல்சோ இன்னொரு விஷயம் மட்டும் சொல்லணும் என்னன்னா அந்த ஏஜ் நம்ம ஸ்டார்டிங்லயே காட்டுறது இல்ல அப்படின்னா சிலவங்க காட்டின உடனே லேர்ன் பண்றதை விட்டு அந்த ஆப்புக்குள்ளேயே போயிட்டு நிப்பாங்க, அதுல ரேட் பண்ணணும் மாதிரி. இப்ப நான் ரியலா கண்ட ஒரு சொல்றேன், சரண் இப்ப நீங்க யூடியூப்ல பாத்துட்டு இருக்கக்கூடிய சில வீடியோஸ் வந்து சரண் என்ற ஒரு ஸ்டூடெண்ட் தான் செஞ்சுட்டு இருக்காரு. இப்ப அவர் வந்துட்டு நம்ம ஒரு ஜூனியர் லெக்சர்ஸாக ப்ரோமோட் பண்ணப்பட்டிருக்கிறாரு சரியா, ட்ரெயின் பண்ணிருக்காரு. அவர் ஸ்டார்டிங்ல நல்ல இன்ட்ரெஸ்ட், பட் என்னண்டா அவருக்கு ஃபர்ஸ்ட்லயே இந்த ஆப்புக்குள்ள போயிட்டு பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி. இவர் என்ன செஞ்சாருன்னா அந்த ஒரு கட்டத்துக்கு மேல கிளாஸை கட் பண்ணிட்டு எப்பல ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் ஆயிட்டாரு. ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் படிக்கல, பட் ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. என்ன பிரச்சனைடா அவங்களுக்கு இதை நான் ஏர்லியாவே சொல்லி கொடுத்திருந்தேன், இது இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி. சோ அவரோட மைண்ட் போயிட்டு அங்க ட்ரேட் பண்றதுக்கு டிபாசிட் பண்ணி ட்ரேட் பண்ண கூட ஸ்டார்ட் பண்ணாரு. சோ அப்படி ஒரு பிரச்சனை திரும்ப வரக்கூடாது அப்படின்ட்டு தான் அந்த பெட்ச்ல ஸ்டாப் பண்ணதான் இந்த கிளாஸஸ் நம்ம பிறகுதான் கொடுக்கணும், கடைசி கிளாஸ்ல கொடுப்போம் அப்படின்னு சொல்லி. அதான் இந்த கடைசி கிளாஸ்ல நான் கொடுத்துட்டு இது கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா சார் ஆக்சுவலா வந்து எல்லாருமே வந்து ட்ரேடிங் பண்றதுக்காக தான் இந்த கிளாஸ் அட்டெண்ட் பண்றாங்க ஆக்சுவலா வந்து சும்மா ஜஸ்ட். ஆனா நீங்க சொன்ன பாயிண்ட் வேல்யூட் தான் வந்து ஆக்சுவலா. ஆனா அப்பப்போ கொஞ்சம் டச் இது மாதிரி தான் இருக்கும், இது மாதிரி தான் இருக்கும். அவனுக்கு வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு வந்து எனர்ஜி மாதிரி அவனுக்கு வந்து கிடைக்கும் ஆக்சுவலா. இன்னும் டீட்டெயிலா கத்துக்கணும் சார். நீங்க சொன்ன மாதிரி தான் ஒரே வேர்டு தான் வந்து லாஸ் பண்ணாதான் அதோடைய பிளஸ் மைனஸ் அவனுக்கு தெரியும் இந்த ஆக்சுவலா. ட்ரை பண்ணிட்டோம், அடிப்படுவான், யாரா இருந்தாலும் அடிப்பட்டு தான் கத்துக்க முடியும் வந்து எல்லாமே. இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. மேபி சம் டைம் ஐம் ராங். ஸோ நான் உனக்கு கேட்டேன், அது வந்து ஆக்சுவலா நான் இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்று மாதிரி நான் வந்து ட்ரை பண்ணேன்னு சொல்லி ஆல்ட்டுக்கான். இந்த லாஜிக் தப்பா இருக்கா எனக்கு தெரியல, நீங்க எக்ஸ்பீரியன்ஸால நான் உங்ககிட்ட கேட்கறேன். இது மாதிரி லாஜிக் பார்க்கலாம் ஆக்சுவலா. ஆல் டைம் ஐ, ஆல் டைம் லோவு, எப்போ ஆச்சு வந்து இது எப்போ ஏறும் ஆக்சுவலா. பினான்ஸ் டவுன் ஆனா ஏறுமா, எத்தீரியம் வந்து இன்க்ரீஸ் ஆகுமா, இந்த லாஜிக் நான் பண்ணது தப்பா? கரெக்ட், நீங்க செஞ்சே சரி. ஃபண்டமெண்டலா அனலைஸ் பண்ணி நீங்க இப்ப சொன்ன சுய் காயின் தானே, சோ அது நல்ல ஒரு காயின், நல்ல ஸ்ட்ராங்கான காயின் வந்து நானும் ஸ்டில் அதுல இன்வெஸ்ட் பண்ணிக்கிறேன், இன்னும் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணிக்கிறேன். நல்ல ஒரு கோயின். அப்படி ஃபண்டமெண்டலா ஸ்ட்ராங்கான கோயின்களை இன்வெஸ்ட் பண்ணுங்க. அதுக்கு இன்னொரு ட்ரிக் ஒன்று சொல்றேன். ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்கான கோயின்கள் எப்பவும் இந்த 100 கோயின்ஸுக்குள்ள வரும். அந்த 100 கோயின்ஸுக்குள்ள இருக்கிறது மிட் ரிஸ்காக இருக்கும், அதே மாதிரி லோ ரிஸ்காக இருக்கும். அதே மாதிரி மார்க்கெட் கேப் 50க்குள்ள வரது அதோட லோ ரிஸ்கா இருக்கும். சோ இந்த கோயின்களுக்குள்ள நல்ல கோயின் இன்வெஸ்ட் பண்ணீங்க சரி. அடுத்தது நீங்க ஒரு 30-40 கோயின்ல இன்வெஸ்ட் பண்ணிக்கிறீங்க பெஸ்ட். ஒரு கோயின் யூஸ் பண்ணாலும் மிச்சம் இருக்கிற 39 கோயினும் உங்களை காப்பாற்றும். சோ நல்லா. அதே மாதிரி சார் இன்னொன்னு வந்து நான் வந்து நோட் பண்ணேன், இந்த காயின் பம்ப் ஆகிற மேட்டர் எல்லாமே வந்து மார்க்கெட்ல பம்ப் ஆடுறாங்க அந்த ஆக்சுவலா வந்து நிறைய பேர். அப்போ வந்து பம்ப் ஆகும்போது மார்க்கெட் வேல்யூவும் வந்து நீங்க சொன்னீங்களே CS = CP. உண்மையிலேயே இந்த கிளாஸ் வரும்போது இன்னும் இவர் தியரியாவே எடுத்துட்டு இருக்காரு பயங்கரமா வந்து. ஆனா அந்த CSCP மேட்டர் தான் வந்து ஒரு காயினை பம்ப் பண்றதுக்கு வந்து ஓகே. இந்த நீ மானிட்டர் இப்போ நான் வந்து டெய்லி பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் வந்து. நான் முன்னாடி எல்லாம் சும்மா ஜஸ்ட் இருந்தவன், இப்போ டெய்லி வந்து மார்க்கெட் நான் யூஸ் பண்ண காயின்ஸ் எல்லாமே பார்த்துட்டு எப்போ அந்த மார்க்கெட் கேப் வந்து நிறைய பூம் ஆகுதோ அதே டைம்ல வந்து காயினோட வேல்யூவும் இதாவது பூம் ஆகுது ஆக்சுவலா. ஸோ பம்ப் எப்படி பண்றாங்க அப்படின்றது வந்து நம்ம மார்க்கெட்டை பார்த்துனே இருந்தோம்னா நம்மளுக்கு ஒரு ஐடியாவும் வருது ஆக்சுவலா. இது நான் நீங்க சொல்லி கொடுத்த அந்த இதுல இருந்து எடுத்தது அந்த ஆக்சுவலா பாயிண்ட். ஓகே, thank you so much for the feedback Michael John. Thank you. Bye. Zeenath சார், நான் ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து இது வந்து ஐடி மீடியா வந்து இருக்கிற வாட்ஸ்அப்பில் வர ஒரு மீடியா இதுலேருந்து தான் நோடேன்.
இதை பார்த்தேன் எட்டு. அந்த எட்டை பார்த்துட்டு அந்த நம்பர் போட்டிருந்தீங்க, அதோடைய வாட்ஸ்அப் குரூப் ஒன்று இருந்துச்சு போல், அதுக்கு ஹெட் ஆகிட்டு கால் பண்ணினேன். உங்களோட பிளானிங் என்னன்றதையும், அதுக்கு முந்தி நான் ஃபெஸ்ட்டுக்கு வந்து ட்ரேடிங்னு ஒரு ஒர்க் ஷாப் நடக்கும் ஒருத்தர்கிட்ட அந்த, அப்போ அதில் ஒன்றில் ஜாயிண்ட் ஆகிட்டு ஒருத்தர் சொன்னார் இந்த, ஆனால் இந்த பைனான்ஸ் பற்றினது அல்ல, அது என்னமோ டிரைவ் ட்ரேடிங்கோ என்னமோன்னு சொல்லி 20,000 பே பண்ணினா செய்கிற அப்படின்னு. ஓ, அப்போ அதில் ஜாயிண்ட் ஆகினேன். அவர்கிட்ட எந்த பிளானிங்கும் இல்லை, கிளாஸ் வைக்கிறேன்றாரு இன்றைக்கி நாளைக்கு அப்படின்னு. ஆனால் நான் ஹாஃப்க்கும் குறைவாக தான் பேமெண்ட் பண்ணியிருந்தேன். அது ஜாயிண்ட் ஆகினது அது சக்ஸஸ்ஃபுல்லாக அவர் செய்யலை, இடையில அப்படி நின்றுட்டார், கால் பண்ணுற ஆன்சர் இல்லை அப்படின்றதுனால. அதுக்கு பிறகு சிங்கள மீடியாவில் பார்த்தேன் நிறைய இது தேடினா, சிங்கள மீடியாத்தில் ட்ரை பண்ணினா ஓகே, எனக்கு ஓகே சிங்கள மீடியம், அதனால் ட்ரை பண்ணி கொண்டிருந்தேன். ஆனால் எனக்கு அந்த ஹலால் ஹராம்ன்ற இஷ்யூ சீக்கிரன்ற ஒரு ப்ராப்ளம் இருக்கிறதுனால நிறைய பேர்கிட்ட கேட்டேன். அப்போ அவங்களுக்கும் தெளிவு போகுதா அப்படின்ற ரீசனால் வந்து தான் இது அவங்களோடது கிடச்சிச்சு. அது ஒரு பெரிய ஒரு ஹெல்ப்பாகவும் இருந்துச்சு. அதோட தான் ஜாயின் பண்ணுறதுக்கு முந்தி கேட்டேன், உங்களோட வெபினார் இருந்துச்சு, ஆனால் எனக்கு அட்டென்ட் பண்ண கிடைச்சால வீடியோ அனுப்பினாங்க, யூடியூப்பில் பாருங்கன்னு ஃபுல்லாக பார்த்தேன். அதில் நீங்கள் சர்ச் பண்ண சொன்னீங்க உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம், அப்படி அதெல்லாம் சர்ச் பண்ணி பார்த்துட்டு அந்த பிளானிங் இருந்துச்சுன்றது எனக்கு மெயினாக ஓகே ஆயிடுச்சு. ஒரு பிளானிங் இருக்கிறது தான் அடுத்த கட்டத்தை நோக்கி போகும்ன்றது தெரியுமே. இப்போ நாங்கள் படிக்கக்குள்ள பிளானிங்கோட என்னென்னா அடுத்த இதுக்கு எங்களோட பாசிட்டிவாக போகும்ன்றது ஒரு ஏண்ட நம்பிக்கை. அதனால் வந்து நான் அதை மெயினாக டார்கெட் பண்ணேன். அடுத்து வந்து ஃபைனான்ஸுன்றது வந்து சுத்தமாக எனக்கு எதுவுமே தெரியாது சொல்ல போனால். இதுக்குள்ளுக்கு வந்ததுக்கு பிறகு தான் நான் அவ்வளோ தெரிஞ்சுக்கொண்டேன். ஆனால் டாஸ்க்காக முடிச்சுக்கிறேன். ஒரு டாஸ்க் நான் மீதி இருக்குது போல் ப்ராக்டிஸ் ஒரு 4 மாதிரி தான் செஞ்சேன். இடையில எனக்கு செஞ்சு கொள்ளையெல்லாம் வச்சு சிச்சுவேஷன் வந்து கொஞ்சம் கஷ்டம், வேற ஒரு கோர்ஸும் செஞ்சு கொண்டிருக்கிறதுனால அட்வான்ஸ் லெவல் வரங்காட்டியும் ஓகே. அதுக்கு போகிற அட்வான்ஸ் லெவல்லேருந்து எனக்கு கொஞ்சம் கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணினேன், லைவ் கிளாஸ் எல்லாமே. ஆனால் எனக்கு ஓகே ஆகலை என்றால் என் மற்ற எஜுகேஷன் பர்சனல் ப்ராப்ளம்ஸ்களால் வந்து கொஞ்சம் அந்த கண்டினியூவாக அதுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறது குறைஞ்சிச்சு. அதனால வந்து நான் நினைக்கிறேன் ப்ராக்டிஸ் அதோ தெரியும் என்னால் செஞ்சு கொள்ளலாம் வைத்தன்றது. அது நான் கூடுதலாக வந்து டவுட் கேட்குற டைம் எல்லாம் எனக்கு ரிப்ளை தராங்க, அது பெஸ்ட்டாக இருந்துச்சு உண்மையாகவே. சம்டைம் வந்து லேட் ஆகுது, அப்போ நான் மெசேஜ் சரி சம்டைம் நான் இது பண்ணிப்பேனோ தெரியா ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன் நிறைய டைம். அப்போ எப்படியோ நைட் டைமில் சரி போட்டிப்பாங்க ரிப்ளை. எனக்கு அது உண்மையாகவே பெட்டராக இருந்துச்சு. ஏன்னா அப்படி அசிஸ்டன்ட் லெக்சர்ஸோ இல்லாட்டி யாரோ ஏதோ ஒருத்தர். ஆனால் நான் ஃபஸ்ட்டுக்கு கால் பண்ணின டைமில் கேட்டேன், யார் செய்கிறேன், வேறு ஆட்கள் போட்டு செய்கிறா இல்லாட்டி சரி தான் செய்கிறா அப்படின்னு. இப்போ இன்ஸ்டியூட்டில் வந்து ஓகே செய்கிறேன்னு சொல்லிட்டு வேறு ஆட்களை போட்டு செய்வாங்க, அப்படி தானே? அதனால் அதை கன்ஃபார்ம் பண்ணினேன் ஃபஸ்ட்டுக்கு. அடுத்தது வந்து அந்த நீங்கள் தந்திக்கிற ஈவினிங் டைம்ன்றது எங்களுக்கு கொஞ்சம் கால் பண்ணி கொள்றதுக்கான சுச்சுவேஷன்ஸ் குறவோன்ற ஒரு பீரியட் உண்டாயிக்குது. அது இல்லாத டைமுக்கு கொஞ்சம் வேறு டைம் 2 டைம் மாற்றி தந்தா நல்ல இந்த ஏண்ட ஒரு சஜஷன். அப்ப ஓவராலா உங்களோட கிரிப்டோ நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிக்குது. யா சரியாதே நினைச்சதை விடையா இல்ல அதோட நினச்சதை விட அப்படின்னா நான் அட்வான்ஸ் லெவல் வரங்காட்டியும் ஈக்கிறது சாப்டர் ஃபுல்லாக எனக்கு ஓகே. அட்வான்ஸ் லெவலுக்கு போகிற ஈக்கிறது தான் அட்வான்ஸ் லெவல் ஸ்டார்டிங்லேருந்து நான் அதுக்கு போகிற படிச்சில்லை அப்படின்னா ரெக்கார்டிங் கேட்டு எழுதிக்கிறேன். ஆனால் ஃபிசிக்கலாக இன்னும் தயார்படுத்தி கொள்றதுக்கான எனக்கு சிச்சுவேஷன் கிடைச்சல்ல. அது முடிஞ்சதுக்கு பிறகு ப்ராக்டிஸ் கட்டாயம் வேணும். என்னை பொறுத்த வரைக்கும் ப்ராக்டிஸ் எவ்வளோ செய்கிறோம் அந்தளவுக்கு தான் எங்களோட இது கிடைச்சுன்றது எனக்கு தெரியும். அதனால் இப்போ எக்ஸாம் சிட் பண்ணுறேன்டா நாங்கள் ப்ராக்டிஸ் வேணும், எக்ஸாம் ப்ராக்டிஸ் பண்ணினா தான் நான் அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு போயிடும்ன்ற அந்த பிளானிங் இருக்கிறதுனால வந்து இன்ஷால்லா இந்த மந்த் எண்டில் மாதிரி இல்லாட்டி நெக்ஸ்ட் மந்த் எண்டில் மாதிரி தான் என்னோடய ப்ராக்டிஸை கொஞ்சம் ட்ரை பண்ணி செஞ்சு ஜாயின் பண்ண இதாகணுன்றது ஏர்னிங்க்கு ஸ்டார்ட் பண்ணணுன்றது. ஓகே பெஸ்ட், நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள், வாழ்த்துக்கள், உங்களோட கிரிப்டோ ஜேர்னி தொடரட்டும். இப்படிதான் இப்போ நிறைய கேர்ள்ஸ் வந்து இதுக்குள்ளே வார இல்லை, ரீசன் என்ன கஷ்டமாக இருக்குமோ அப்படின்னு ஒரு பயம் உண்டு. பட் நம்மளோட கேர்ள்ஸ் நினைக்கிற மாதிரி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க இப்போ வரைக்கும். அதில் நீங்களும் ஒருத்தர் 13, 12 வயசு, அதே மாதிரி 11, இதெல்லாம் 1-2 கேர்ள்ஸ் வந்து நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. மிச்சம் வந்து வெளியில இருந்து பார்த்துட்டு லைக் ட்ரேடிங் பண்ண முடியல. பட் உண்மையாகவே இது வந்து
பாய்ஸ்ங்கிறத தான் ட்ரேடிங் இருக்கு. பட் யாருக்கு இது சரியா சூட்டபிளா இருக்குன்னா கேர்ள்ஸுக்கு தான். ஏன்னா அவங்களுக்கு நிறைய டைம் இருக்குது வீட்டுக்கு போகல. இவங்க வெளியில போயிட்டு ஒர்க் பண்ற, இவங்க வீட்டுல நிற்கிற, ஸோ இவங்களுக்கு நல்லாவே பண்ணையிலும் சரியா ப்ராப்பரா லேர்ன் பண்ணிக்கிட்டாங்கடா. அப்ப யா ஜஸ்ட் சொல்ல நினைச்சேன். சார் நான் சுஹிர்தா இருக்கிறேன். வணக்கம். வணக்கம், குட் ஈவினிங் சார். நான் ஜாழ்ப்பாணத்தில் இருக்கிறேன். நான் இந்த கோர்ஸ் வந்து உங்களில் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ட்டு எனக்கு கிரிப்டோண்ட என்னென்னே தெரியாது, அந்த வேர்ட் கூட எனக்கு தெரியாது. அப்போ நான் ஃபேஸ்புக்கில் சும்மா பார்த்து கொண்டிருக்கேன். எனக்கு ஏதாவது இப்போ நான் இந்த ஃபீல்டை விட வேறு ஏதாவது சும்மா படிக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியாவோட இருந்த கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்டாக இருக்கணும். அப்போ நான் பார்த்து கொண்டு நான் டென்டல் சர்ஜன். பேஷண்ட்டை பார்த்து அப்போ ஒரு அந்த ஃபீல்டுக்குள்ள இருக்கிறதால கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கணும் தான் யோசிச்சேன். இந்த ப்ரொஃபஷனில் இருந்து கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்டாக இருக்கணும். அப்போ நான் அட் பார்த்து இப்போ ஃபேஸ்புக்கில் நான் கூட ஃபேஸ்புக்கில் பார்க்கக்குள்ள இந்த அட் வந்து இப்போ இது ஒரு ஏர்னிங்கோட சேர்ந்த படிக்கிறபடி எனக்கு கொஞ்சம் சரி இது இந்த வேர்டும் தெரியாது, கிரிப்டோண்ட என்னென்னு தெரியாத பொறுக்க பார்ப்போம் என்று சொல்லி தான் இந்த அட்டை பார்த்து அப்புறம் ஜாயின் பண்ணினேன். இப்போ அந்த முதல் கிளாஸ் வந்து நீங்கள் டீச் பண்ணி அந்த மெத்தட் எல்லாத்தையும் பார்க்க ஓகே கொஞ்சம் பிக்கப் பண்ணுவோம், கொஞ்சம் ஃபாலோ பண்ணுவோம்னு சொல்லி இப்போ இந்த ஹஸ்பண்டும் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணார். ஓகே நீங்கள் எனக்கு கிட்ஸ் இருக்கணும், இப்போ டைம் வந்து சூட் பண்ணாது, அப்போ அதை வந்து சப்போர்ட் பண்ணினபடியே நான் இந்த கோர்ஸை வந்து ஓகே ஃபாலோ பண்ணுவோம்னு சொல்லி அந்த எனக்கு லெக்சர்ஸ் வந்து நல்லா இருந்தது. கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருந்தது. எனக்கு தெரியாது அந்த வேர்ட்ஸ் வந்து தெரியாட்டியும் ஆனால் ஃபாலோ பண்ணி கொண்டு போகக்கூடிய மாதிரி இருந்தது. இப்போ சரி ஃபுல்லாக படித்து முடிப்போம்னு சொல்லி இப்போ எனக்கு என்ன சொல்கிற இந்த ஃபுல்லாக நான் ஒரு நல்ல ஒரு நாலேஜை வந்து இதுக்குள்ள எடுத்துக்கொண்டேன். அதுக்கு வந்து முக்கிய காரணம் நீங்கள் 2 கிளாஸ் வந்து எனக்கு லைவ் கிளாஸ் வந்து அட்டென்ட் பண்ணிடலாம் இருந்தது. அதால் வந்து எனக்கு அந்த என்ன சொல்வது லைவ் கிளாஸ் வந்து அட்டென்ட் பண்ணணும் மட்டும் நீங்கள் முதல்ல சொன்னதில்லை அந்த மீனிங் வந்து எனக்கு விளங்கல. அந்த ரெண்டு கிளாஸ் நான் மிஸ் பண்ணினதாலே எனக்கு அந்த பின் கிளாஸ் எல்லாம் பிக்கப் பண்ண சரியான கஷ்டமா இருந்தது. இந்த ஷெடியூல்டுக்குள்ளே அது வேற இல்லை. அப்போ அந்த லைவ் கிளாஸ்ன்றது 100% இம்பார்ட்டன்ட்ன்றது விளங்கிச்சுது. இன்னுமே அந்த பின் கிளாஸஸ் வந்து நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணினேன். அதால் எனக்கு இந்த ப்ராக்டிஸ் வந்து கம்ப்ளீட் பண்ண டாஸ்க் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணினேன். ப்ராக்டிஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் இருக்குன்னு. ஆனால் உங்களோட டீச்சிங் மெத்தட் எல்லாம் நல்லா இருந்தது. மற்றது பின்னால் வந்து இந்த ரெக்கார்டிங்ஸ் வந்து நீங்கள் ப்ரீவியஸ் பேட்ச் இந்த போர்டிக்கில் வந்து அடுத்தடுத்து டக்கண்டு போர்டிக்கில் எங்களுக்கு அது பிக்கப் பண்ணிடலாமே இருந்தது. ஏன்னா நாங்கள் ஒன்றை விட்டு ஒரு நாள் அந்த ஷெடியூலுக்குள்ளே இருக்கையில் டக்கண்டு 2-3 போர்டிக்கில் நாங்கள் அதெல்லாம் பார்க்க எல்லாமே இருந்தது. சில வேளை சமைச்சு கொண்டிருக்கையிலையும் அதை நாங்கள் கேட்டுக்கொண்டு அப்போ அதால அந்த கடைசி கிளாஸஸை வந்து கொஞ்சம் குயிக் இல்லாம அதுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்து செஞ்சா கொஞ்சம் நல்லா இருக்கும். என்னோட 3 கொஞ்சம் விளங்குது சார். 1 வீக் மாதிரி டைம் அந்த டைம் தந்தது உண்மையாவே நல்ல மில்லியன் தான் எங்களுக்கு இன்னும் எனக்கு சரியான கரைச்சலா இருந்திருக்கும். அந்த டைமுக்குள்ள நான் கொஞ்சம் வந்துட்டேன், கொஞ்சம் பிக்கப் ஆகி. ஆனா அந்த ஃபுல் ப்ராக்டிஸும் வந்து எனக்கு கம்ப்ளீட் பண்ணி இருந்தது. மற்றபடி ஓவராலா எங்களுக்கு கிளாஸ் நல்ல நாலேஜ் வந்து கெயின் பண்ணக்கூடிய. தேங்க்யூ சார். வெல்கம் சார். உங்களோட ஜேர்னியை பத்தி உங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணா பெட்டரா இருக்கும். எப்படி விளங்கல? இல்ல உங்களோட கிரிப்டோ ஜேர்னியை பத்தி எங்களுக்கு நீங்கள் எண்டிலேயாவது சொன்னா பெட்டரா இருக்கும். உங்களோட நேரம் போதாம இருக்குது. கட்டாயம் ஷேர் பண்றேன், இன்ஷாஅல்லாஹ் கட்டாயம் ஷேர் பண்றேன். அடுத்து உங்களோட நான் சொல்ல நினைச்சேன், நான் வாய்ஸ்ல போட்டோட தெரியாது, உங்களோட ப்ராக்டிசஸ் எல்லாம் நல்ல வேற லெவல். நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நல்லாவே செஞ்சிருந்தீங்க. ஆனா சில மைனர் கரெக்ஷன் இருக்குது. நான் அதை மார்க் பண்ணி போடுறேன் அப்படின்னு சொல்லிக்கிறேன். கட்டாயமா போட்டு விடுவேன். இந்த ஒரு ஃபீல்டுல இருந்து கொண்டு உங்களோட ஃபீல்டு வேற ஃபீல்ட், ஸோ அதுல இருந்துட்டு விஷயத்தை லேர்ன் பண்ணணும். அடுத்தது உங்களோட வீட்டுக்காரரும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாருங்கிறது பெஸ்ட். உண்மையிலேயே இப்படி எல்லாரும் சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னாலே போதும். வீட்டில் இருக்கக்கூடிய கேர்ள்ஸ் உமன் இவங்களுமே வந்து இந்த ஒரு ஏர்னிங்ஸ் வேயை நல்லாவே லேர்ன் பண்ணிக்கிட்டு நல்லாவே ஏர்ன் பண்ணக்கூடிய சான்சஸ் இருக்குது. Thank you so much for the feedback. உங்களோட லெக்சர்ஸை நீங்க கண்டினியூ பண்ணணும் சார். மெட்டாகலம் இது வந்து மெட்டாகலுக்கு போய் சேர வந்து நீங்க 2-3 இயர்ஸ்ல சில வந்து சொன்னீங்க சார். குட் லக் சார். ஹலோ வணக்கம், குட் ஈவினிங். விடிஷன் சார். நான் ரிங்கோல இருக்கிறேன். ரிங்கோ, ஓகே. நான் கிரிப்டோ ஸ்டார்ட் பண்ணது சார் லாஸ்ட் இயர் டிசம்பர் மாதிரி தான் இது ஸ்டார்ட் பண்ணேன். நான் அதுக்கு முன்னாடி அதை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். நான் சும்மா ஜஸ்ட் வீடியோஸ் பார்க்குறதோட சரி விட்டுட்டேன். பிறகு நான் ப்ராப்பராக ரிசர்ச் பண்ண வலிக்கிட்டது டிசம்பருக்கு பிறகு தான். நிறைய கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணேன், நிறைய ஃப்ரீ வெபினார்ஸ் ஜாயின் பண்ணேன், அடுத்து நிறைய டிஸ்கவுண்ட் சேனல் மாதிரி ஃபாரின் வெபினார்ஸ் அப்படியே நிறைய ஜாயின் பண்ணேன். எல்லாம் ஃப்ரீயானதுகள் தான் ஜாயின் பண்ணி செஞ்சேன் நான். ஸோ அதுலேயும் நான் நிறைய லேர்ன் பண்ணேன்.
ஆனா எனக்கு எங்கேயுமே கிடைக்காத ஒரு விஷயம் என்னன்னா, அது ஏன் அந்த மார்க்கெட் அப்படி மூவ் ஆகுதுன்ற விஷயம் எனக்கு எங்கேயுமே கிடைக்கல. அந்த விஷயம் அந்த விஷயத்தை தான் எல்லா இடத்துலையும் தேடிட்டு இருந்தேன். மற்றபடி நான் ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணதெல்லாம் அதே மாதிரி பிப்ரவரிலேயே ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ட்ரேட் பண்றதுக்கு. வேற எக்ஸ்சேஞ்சுகள், மற்ற இந்த மீம் கோயின்ஸ், மற்ற எக்ஸ்கேனர் அப்படி நிறைய இது பார்த்தேன். நான் அந்த டெய்லி கோயின் கிரியேட்டர் மாதிரி அப்படியெல்லாம் ட்ரை பண்ணேன். சில எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் ஃப்ரீயாவே உங்களுக்கு மணி ஆஃபர் பண்ணாங்க. கேவைசி பண்ணாலே மணி தந்தாங்க. ஸோ அதை வச்சு நான் ட்ரை பண்ணேன். அந்த ஃப்ரீ மணியை வச்சு ட்ரை பண்ணிக்கலாம்னு நடந்துட்டேன்னு சொன்னா ஆரம்பத்தில் எனக்கு அது ப்ராஃபிட்டாக தான் வந்துச்சு. பிறகு அந்த கிரீட் லெவல் வந்ததால நான் சில நேரத்தில் அந்த ஃப்ரீ மணி இருந்தாலும் அதுவும் லாஸ் பண்ணிட்டேன். அதில் கொஞ்சம் ப்ராஃபிட்டை பிறகு என்ன செஞ்சேன், ட்ரேடிங் வியூவும் எனக்கு அப்பயே தெரியும். ஸோ அதில் நான் பேப்பர் ட்ரைனிங்கும் அந்த டைம்ல செஞ்சுட்டு தான் இருந்தேன். ஆனாலும் எனக்கு ஒரு டைம் லாஸ்ட் வரும், ஒரு டைம் ப்ராஃபிட் வரும். ஆனால் கூடுதலாக எனக்கு அந்த ட்ரேடிங் வியூல செய்யல இப்போ அது ப்ராஃபிட்டபிளாக இருக்கிறதா நான் அதை திரும்பி நான் எக்ஸ்சேஞ்சில் பண்ணிக்கல, அது எனக்கு லாஸ்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. அப்போ அந்த ரீசன்கள் தான் எனக்கு பெரிய இதாக இருந்துச்சு, ஏன் அது எப்படி மூவ் ஆகுது சொல்லி. அப்புறம் நான் அதை பற்றி படிக்கிறதுக்கு தான் நிறைய இந்த வெப்பினார் அட்டன் பண்ணது. எனக்கு உங்களோட அந்த ஃப்ரீ வெப்பினார் அட்டன் பண்ணதுல தான் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அந்த இது இப்படி தான் பிளான் பண்ணி போகணும், இந்த ஆர்டரில் தான் போகணுன்ற ஐடியா கிடைச்சதால தான் நான் இதில் ஜாயின் ஆன நினைச்சேன். நான் உங்களோட பற்றி அறிஞ்சது நான் ஃபேஸ்புக் அதை அதில் வந்து நான் கூகுள் சர்ச் பண்ணி தான் நிறைய இதில் ஜாயின் ஆகி பார்த்துக்கலாம். உங்களோட எனக்கு கிடைச்சது. ஸோ அப்படி தான் இதில் ஜாயின் ஆனாங்க சார். ஸோ இது மூலம் எனக்கு இப்போ எனக்கு வேணுன்னா எப்படி ஏன் மார்க்கெட் இப்போ மூவ் ஆகுதுன்றது எனக்கு அந்த ஐடியா இருக்குது. இப்போ அதனால தான் எனக்கு இப்போ அதில் மூவ் பண்ணிட்டு நான் ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணிட்டேன். நான் 3 ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணலை, மிச்ச மாதிரி டாஸ்க்ல இருந்து எல்லாம் பண்ணிட்டேன். ஆனால் அந்த ப்ராக்டிஸ் பண்ணிக்கலே அதே நான் ட்ரேடிங் வியூவில் ஒரு ட்ரேடாகவே போட்டு பார்த்தா எனக்கு அது எனக்கு ப்ராஃபிட்டபிளாக தான் இருந்துச்சு. ஸோ அந்த அளவுக்கு எனக்கு அந்த இது கொஞ்சம் ஹெல்ப்பாக தான் இருந்துச்சு. ஓகே 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 தேங்க்யூ. ஸோ ஓவராலாக நீங்கள் நினைச்ச விஷயம் கிடைச்சிச்சா? ஓவராலா கிடைச்சிருக்கு. ஆனா எனக்கு இன்னும் இதுல இன்னும் கொஞ்சம் நிறைய லேர்ன் பண்ணணும்ன்ற மாதிரியே இப்போ ஃபீலிங்கா இருக்கு. ஸோ இன்னும் அது என்னதுக்கு அப்படி மூவ் ஆகுது. நீங்க டீப்பா போகணும்னா இதுக்கு பிறகு வந்து நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க மார்க்கெட்டோட. ஸோ மார்க்கெட் உங்களுக்கு டீச் பண்ணும். இப்போ நான் என்னோட 6 years எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிக்கிறேன் உங்களோட. இப்போ உங்களுக்கு இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், நீங்க இன்னும் டீப்பா லேர்ன் பண்ணணும்னா மார்க்கெட்டோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. மார்க்கெட் 11 வருஷமா இருக்குது, ஏன்னா பிட்காயின் மார்க்கெட்ல 16 வருஷமா இருக்குது. ஸோ அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுவாரு. கட்டாயம் மார்க்கெட்டோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. நிறைய விஷயங்கள் நீங்க மார்க்கெட்டுக்கு பே பண்ணக்கூடிய ஃபீஸ் ஆக நினைச்சுக்கொள்ளுங்க. சோ எவ்ரி லெசன்ஸ் உங்களுக்கு ஒரு லெசனை டீச் பண்ணி தரும். சரி, ஓகே, ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கிரிப்டோ ஜர்னி. நல்லபடியா செய்யுங்க. Thank you. ஓகே அஜய். அஸ்ஸலாமு அலைக்கும் ப்ரோ. வலைக்கும் சலாம். கேக்குதா பேசுறது? கேக்குதா? ஓகே, கேக்குது கிளியர். சொல்லுங்க. நான் வந்து ஃபர்ஸ்டா வந்து உங்களோட கோர்ஸே வந்து இதாகிச்சு வந்து எனக்கு ஒரு 10-15 நாளைக்கு முதல்ல தான் எனக்கு வந்து ஒருத்தர் வந்து இன்ட்ரோ பண்ணாரு, இப்படி தான் ஒரு கோர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்போ நான் முதல்ல கொஞ்சம் வந்து ட்ரை பண்ணிட்டு வந்து கிரிப்டோ கோர்ஸ் நீங்கள் செய்வோம் அப்படின்ட்டு. அப்போ அப்படிங்க போகல சிங்கள மீடியத்தில் 2 இதாக வச்சு அப்போ பெரிய அளவில் ஒரு ட்ரஸ்ட் ஒண்டிக்கலாம் அவங்கள்ட்ட. அப்போ அவங்க வந்து பேச்செல்லாம் வந்து சொன்ன மாதிரி செய்யலை. அப்படிங்க போகல வந்து எனக்கு வந்து நான் நிறைய தேட்டி தான் கூகுளில் தேட்டிக்க போகலாம். அப்போ ஒருத்தர் என்ன ஃபேஸ்புக்கில் உங்களோட ஹெட்டை பார்த்தேன். நம்ம ஹெட்டை பார்த்துட்டு வந்து அப்போ அதுக்கு வந்து ஈஸியில் கான்டாக்ட் நம்பருக்கு பேசி ஒரு 2 நாள் மாதிரி ட்ரை பண்ணேன். கோல் ஆன்சர் இல்லை. அப்போ அது ஒரு 3 நாள் எடுத்து பேசினாரு. அவரு பேசணும் அவர் சொன்னார், சரி உங்களை 13ஆம் பேச்சுக்கு வந்து நாங்கள் ஜாயின் பண்ணி விட்டுறோம் அப்படின்ட்டு. அப்போ அதோடு தான் நான் ஜாயின் ஆகினேன். எனக்கு ஆனால் வரப்போக்குள்ள ஒரு நம்பிக்கை நீக்கல்ல எப்படி நாங்கள் இது பண்ணி செய்வோம் அப்படின்ட்டு 0 நாலேஜோடு தான் வந்தேன். ஆனால் மாஷால்லாம் இப்போ வந்து ஒரு நம்பிக்கை வண்டிக்கு இப்போ நீங்கள் படிச்சு தர ஒவ்வொரு விஷயத்தையும் அண்டே ட்ரேடிங் வியூ நான் முதல்ல டவுன்லோட் பண்ணியிருந்தேன். அப்போ அதெல்லாம் வந்து போட்டு நீங்கள் சொல்லி தர எல்லாம் எப்படி வேலை செய்யுது, எப்படி டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணணும், அதெல்லாம் அண்டேக்கே கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்து வருவேன். அப்படி நிறைய விஷயம் கொஞ்சமாக நானே கொஞ்சமாக லேர்ன் பண்ணி வந்தேன். நீங்கள் சொல்லி தர எல்லாம் வச்சு அப்போ அதோட வந்து கொஞ்சம் இப்போ நல்ல நம்பிக்கை வண்டிக்கிட்டு தனியாக கொஞ்சம் செய்யணும் அப்படின்னு சொல்லி. நல்ல ஓவராலா நீங்க எதிர்பார்த்து வந்த விஷயம் கிடைச்சிட்டு. ஓகே, மத்தவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க இன்ஷா அல்லாஹ். என்ன சொல்ல பார்த்தேன், அடுத்து வந்து நான் இந்த ப்ராக்டிஸ் எல்லாம் ஒன்றும் செஞ்சு கொள்ள கிடைக்கல சார். சொன்னேனே நான் வந்து மார்னிங் வந்து ஒர்க் பண்றேன், அடுத்து வந்து நைட்டு தான் ஆஃப் ஆகுறேன். சுட்டி என்னை வந்து ப்ராக்டிஸும் டாஸ்க்கும் கொஞ்சம் மீக்குது. அதெல்லாம் தான் செஞ்சு வரணும். அடுத்த மற்றபடி வந்து 3 வீடியோஸ் மாதிரி மிஸ் ஆகிட்டு கிளாஸஸ். அப்போ அதையும் பார்த்து இது பண்ணி கவர் பண்ணி கொண்டேன். இன்ஷா அல்லாஹ் இதெல்லாம் இது பண்ணி கொள்ளையணும். டாஸ்கெல்லாம் ப்ராக்டிஸ்லாம் அனுப்பணும் தானே? ஓ, எனக்கு அனுப்புங்க, பர்சனலாக அனுப்புங்க, நான் பார்த்துட்டு உங்களுக்கு.
ஓகே ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். 969. நான் ஃபர்ஸ்ட் டெமரபடியிலேருந்து பேசுகிறேன். நான் வந்து ட்ரேடிங் ஒரு 1.5 இயராக இந்த ஃபீல்டு இருந்து கொண்டிருக்கிறேன். அப்போ ஃபர்ஸ்ட்டுக்கே வந்து உங்களோட அட்டை வந்து சோஷியல் மீடியா ப்ரொமோஷனில் தான் கண்டேன். நார்மலாக சோஷியல் மீடியாவில் வந்து ட்ரேடிங் லேர்ன் பண்ணவங்களை விட கோர்ஸ் செல் பண்ணி ஏர்ன் பண்ணவங்க தான் கூடன்ற மாதிரியான கன்செப்ட் தான் நீக்குது. ஏன்டா அவங்களோட ப்ரொமோஷன்ஸ் எல்லாமே நல்ல கிளிக் பைட் ஆகிக்கும். 100 ரூபா போட்டேன் 500 ரூபா வந்துச்சு. அந்த மாதிரி அவங்களோட ப்ரொமோஷனே கொஞ்சம் யூனிக் ஆகிடுச்சு, நல்லா இருந்துச்சு. சப்ஜெக்ட் நான் ஆல்ரெடி உள்ளே ஈக்கிறதால அந்த ப்ரொமோஷனில் ஒரு ட்ரஸ்ட் ஒர்த்தி ஒன்று வந்துச்சு. அடுத்தது வந்து அப்போ அதில் தான் நான் கோர்ஸுக்கு ஜாயின் ஆகினேன். அடுத்தது நான் ஒரு பெரிய அமௌண்ட் வந்து போட்டு ட்ரேட் பண்ணி கொண்டிருக்கிறேன். அப்போ என் மைண்ட் செட் என்ன இருந்துச்சுன்னு சொன்னால், பரவாயில்ல இந்த கோர்ஸுக்கு ஜாயின் ஆகும். என் கிட்டத்தட்ட ஒரு ஸ்டாப் லாஸ் அடிக்கிறது கோர்ஸ் ஃபீன்ற மாதிரியான ஒரு செட்டப் தான் இருந்துச்சு. அப்போ பரவாயில்ல அமௌண்ட் போனான்ட்டு அப்போ நான் ஒரு பார்ஷியலாக பே பண்ணி ஜாயின் ஆகிற ஆப்ஷன் கொடுத்தீங்க. அப்போ அதுக்கு தான் நான் ஜாயின் ஆகினேன். அப்போ நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேயே அந்த பேசிக்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. நான் ஆல்ரெடி 2-3 கோர்ஸ் அட்டன் பண்ணிக்கிறேன். அப்போ எல்லாருமே வந்து ஸ்ட்ரைட்டாக ட்ரேடிங் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அந்த மாதிரி தான். அந்த கோர்ஸஸ் நான் அப்படிலாம் சொல்லலை. அவங்க வந்து ட்ரேடிங் எப்படி பண்ணுறேன்ற அந்த ஸ்டார்டிங்கை தான் கொண்டாங்க. ஆனால் நீங்கள் வந்து பேசிக்லேருந்து போனீங்க. அப்போ பேசிக் பிட்காயின் என்ன, எங்கே இந்த ட்ரேட் ஆகுது, எப்படி டோக்கன் உருவாகுது, அது எல்லாமே வந்து அது வெரி ஒர்த் ஆச்சு. ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேயே டிசைட் பண்ண நல்ல ஒர்த்தான கிளாஸ் ஒன்று தான் ஜாயின் பண்ணிக்கிறோம் அப்படின்ட்டு உங்களோட அட்மின் டீமை கண்டெக்ட் பண்ணி ஃபுல்லாக நான் பே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஓவராலாக நல்லா போச்சு. அடுத்தது உங்களோட பாசிட்டிவாக சொல்லுதுன்னு சொன்னால், மற்ற எந்த கோர்ஸ்லையுமே வந்து ஃபாலோ பண்ண மாட்டாங்க. நீங்கள் நான் உங்களுக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணி சொன்னேன், நான் டாஸ்க் எதுவும் செய்யலை, இது வந்து நான் ஆல்ரெடி ஈக்கிறதால இந்த டாஸ்க் எல்லாம் வந்து பேசிக்கான இதாக ஆகிக்கிற மாதிரி இதை சொல்லி நான் செய்யலை அப்படின்ட்டு நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி சொன்னீங்க. இல்லை செய்யுங்க, அதுனா ப்ராக்டிஸ் ஆகும், அதுனா உண்மை தான். அடுத்தது நீங்கள் சொன்ன மாதிரி மார்க்கெட்டில் நாங்கள் சும்மா சார்ட் ஒரு 4 ஹவர் பார்த்து கொண்டு இருந்தால் அது நிறைய விஷயத்தை படிச்சு தருமா. அது இன்னைக்கு ராக்கள் எல்லாருக்கும் நான் சொல்கிறேன். நான் ஒரு ஃபுல் டைம் ட்ரேடர் ஆகிக்கிறேன். இப்போ நான் இந்த ஜாப்பை கிட் பண்ணிட்டு ஃபுல் டைம் ட்ரேடர் ஆகிட்டேன். நான் ஒரு மார்க்கெட்டில் ஒரு நாளைக்கு 12-13 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுறேன் கம்ப்ளீட்டாக. அப்போ நான் மார்க்கெட் சும்மா பார்த்துட்டு இருந்தாலே நிறைய விஷயம் எங்களுக்கு வேலைங்க. ஒன்றுமே செய்ய தேவையில்லை, ஒரு லைன் மடிக்க தேவையில்லை, ஒரு சப்போர்ட் லைன் ஒன்றும் தேவையில்லை. அது எங்கே வந்து நிற்கிது, எங்கே வந்து போகுதுன்றது ஒரு 4 ஹவர் 5 ஹவர் கண்டினியூ பார்த்துட்டு இருந்தாலே எங்களுக்கு ஐடியாஸ் வந்துடும். ஸோ ஓவரால் அவங்களோட கிளாஸ் வந்து நான் சொன்னேன் 100% ஒர்த் ஆகிது. இப்போ வந்து எக்ஸைட் ஆகிக்கிறேன் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், சிஹெச் இதெல்லாம் படிக்கிறதுக்கு. ஸோ அது வந்து மார்க்கெட்டில் ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் அது. அதை படிக்கிறதுக்கு எக்ஸைட் ஆகிக்கிறேன். இன்ஷால்லா ஓவராலாக நல்லா பிரதர். ஜஸாக்கல்லா ஃபார் த ஃபீட்பேக். அண்ட் ஃபுல் டைம் ட்ரேடர் குட். நானும் ஒரு ஃபுல் டைம் ட்ரேடர் தான். எஸ், நீங்கள் சொன்ன மாதிரி தான். நாங்கள் சார்ட்டை பார்த்தாலே போதும், சார்ட் எங்களுக்கு நிறைய விஷயங்களை மார்க்கெட்டில் டீச் பண்ணி தரோம். இது ரியலான உண்டு. சரி, ஃபுல் டைம் ட்ரேடர்லேருந்து கிடைச்சி ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் நானும் சொல்கிறேன். நீங்கள் சார்ட்டை பார்த்துட்டு இருந்தாலே போதும், அது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு டீச் பண்ண. ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், நீங்கள் எவ்வளோ நேரம் எதோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அது உங்களுக்கு அவ்வளோ விஷயங்களை டீச் பண்ணி தரும். அது ட்ரேடிங் என்று மட்டும் இல்லை, எல்லா விஷயங்களும் தான். நீங்கள் எந்தெந்த ஃபீல்டில் நல்லா விருப்பம் வைக்கிறீங்களோ அந்த ஃபீல்டு உங்களுக்கு கைதாரம், அந்த ஃபீல்டு உங்களுக்கு டீச் பண்ணி தரும். ஸோ தேங்க்யூ ஃபார் த ஃபீட்பேக் அண்ட் விஷ் யூ ஆல் த பெஸ்ட். நீங்கள் ஆல்ரெடி ட்ரேடர் இருக்கீங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரேடர் இருக்கீங்க கட்டாயமாக நம்புறேன். அண்ட் தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ. அண்ட் ஓகே, யாரோ ஒருத்தர் அன்மியூட் பண்ணீங்க, பிறகு மியூட் பண்ணிட்டீங்க. யார் அன்மியூட் பண்ணி பேசுங்க. ஹாய் ப்ரோ. ஹாய் குட் ஈவினிங். நானும் இந்த இதுதான் முதல் தடவை நான் ஃபேஸ்புக்கில் எடுத்து பார்த்தா வந்து எனக்கு 0 நாலேஜ். எனக்கு இதுக்கு முன்னாடி பார்ட் டைம் நான் ஒர்க் பண்ணுறேன் கொழும்புல. பார்ட் டைம் ஏதாச்சும் செய்யணும் அப்படின்ட்டு தான் சும்மா ஏதாச்சும் தேடிக்கணும், ஏதாவது செய்யலாமா அப்படின்னு. அந்த டைம்ல தான் அவங்க எட்டு பார்த்தேன் ஃபேஸ்புக்கில். அதுக்கு முன்னாடி இந்த கிரிப்டோனா என்ன ஒன்றுமே எனக்கு தெரியாது. எட்டை பார்த்தோன்னே சரி என்னன்னு தெரியல, ட்ரை பண்ணுவோம் அப்படின்ட்டு தான் இதுக்கு வந்தேன். பட் நான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். நீங்கள் எதிர்பார்த்து வந்த விஷயம் எல்லாம் கற்றுக்கிட்டீங்களா, லேர்ன் பண்ணிட்டீங்களா? லேர்ன் பண்ணிட்டேன். நான் மார்னிங் காய்ச்சிருந்தேன் அந்த பைனான்ஸ் ரெக்கவரி, அது நான் தான். நீங்கள் ரைட் ஓகே. நான் உங்களோட ஐடி கார்டு என்னமோ கேட்டிருந்தேன்மா. நான் அனுப்பியிருந்தேன். ஓகே போட்டுருந்தேன். ஓகே மார்க்கோஸ் அன்மியூட் பண்ணி பேசுங்க நீங்கள். ஹாய் பிரதர், குட் ஈவினிங். நான் யூஏயில் இருக்கிறேன். நானும் என் வைஃபும் ஃபேமிலியாக தான் இருக்கிறோம். உங்களோட கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண நான் 12 பேட்ச்ல, அப்புறம் எனக்கு அட்டென்ட் பண்ண முடியாமல் போயிட்டு அந்த ஒர்க் டைம், நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான், யூஏல இருந்து ஒர்க் பண்ணுறேன். நான் அதில் ஒர்க் ப்ரெஷர் கூட, அப்போ ஓவர் டைம்லாம் செய்ய வேண்டியிருக்கும். சம்டைம் 10 அந்த மாதிரி ஒர்க் பண்ணி போட்டு திருப்பி மார்னிங் 6 அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறது ஒர்க். அப்போ அதனால எனக்கு கண்டினியூ பண்ணிக்கலாம் போயிட்டு கிளாஸஸும் அதே மாதிரி எங்களோட டாஸ்க்குகளோ இல்லாட்டி ப்ராக்டிஸ் ஒன்று செய்யலாம் போயிட்டு அப்புறம் அடுத்த பேச்சோட கேட்க நீங்கள் போட்டு தந்தீங்க. அப்புறம் அந்த பேச்சோடையும் எனக்கு செய்திக்கலாம் இருக்கு. எனக்கு ஆஃபீஸ் ப்ரெஷரும் இருக்கு, எனக்கு இது ப்ரொஃபஷனல் கம்பிடன்சி முடிக்க சொல்லி. அப்போ அதுக்கும் நான் படிக்க வேண்டியிருக்கிறதால இதுலேயும் ஒன்றும் செய்திக்கலாம் இருக்கு. அதோட வைஃப் சொன்னா என்கிட்ட இப்போ உங்களுக்கு கஷ்டமா இருந்தால் நான் ட்ரை பண்ணணும்னு சொல்லி போட்டு அவள் தான் ஒரு 7-8 கிளாஸ் அட்டென்ட் பண்ணான். அவளுக்கு சரியான ஹாப்பி. நீங்கள் உங்களுக்கு சொல்லுவா, உங்களுக்கு சின்ன வயசு தானே, நீ சின்ன வயசுல நீங்கள் இவ்வளோ விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கிறீங்க, இவ்வளோ படிக்கிறீங்க, இவ்வளோ பேருக்கு நல்ல வடிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. அப்போ அவள் தான் இப்போ படித்து கொண்டு இருக்கிறா. அவக்கும் பாபாவையும் பார்த்து கொண்டு இதையும் பார்த்து கொண்டு இருக்கிறா. கொஞ்சம் கஷ்டப்படுறா தான் படிக்கிறதுக்கு. அவள் சொல்லுவாங்க டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது, ஆனால் சொல்கிற விஷயங்கள் கொஞ்சம் நல்லா பிடிச்சிருக்கு பார்க்குறேன்ட்டு. இப்போ எங்களுக்கு கொஞ்சம் அந்த எங்களோட லைஃப் ஸ்டைலுக்கு இந்த கிளாஸ் அந்த டைம் கொடுத்து போகிறதுக்கு கஷ்டமாக இருக்குது.
கொஞ்சம் கொஞ்சம் எங்களோட ஃபீலிங் என்னன்னா கொஞ்சம் கிளாஸ் கொஞ்சம் ஸ்லோவா போனா நல்லா இருக்கும்ட்டு. அது அப்படி எல்லாருக்குமே அதே மாதிரி போகல தானே, எல்லாரும் ஃபாஸ்ட் மூவிங்ல போறாக்க. அப்ப எங்களுக்கு என்ன கேள்விண்டா, ஃபியூச்சர்ல இந்த கிளாஸ்களை பார்த்து எங்களோட கேள்விகள் கேட்கலாமா, நாங்க எதுவும் டவுட்ல வரும்போது அது என்ன மாதிரி உங்களோட கண்டக்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும்? டெலிகிராம்ல டைரக்டா கண்டக்ட் பண்ணலாமா, இல்லாட்டி ஒரு 2 பேட்ச் போன பிறகு ஜாயின் பண்ணக்கூடிய மாதிரி வருமா சந்தர்ப்பங்கள், அப்படி இருக்கலாமா? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் பிரதர். இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் பேட்ச் இப்போ ஜாயின் பண்ணீங்க பேமெண்ட் பண்ணி, பட் உங்களுக்கு சரியா படிக்க முடியல, ஒர்க் ப்ராசஸ் மற்ற விஷயம் சொல்லியிருந்தீங்க. அப்போ உங்களுக்கு கஷ்டம். இப்போ நீங்க என்ன செய்யலாம், எங்க அடுத்த பேட்ச் ஜாயின் பண்ணலாம். லைக் ஆகஸ்ட் 4ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகிருக்க ஒரு பேட்ச், அதுல ஜாயின் பண்ணலாம். அப்படி அதுல உங்களுக்கு ஜாயின் பண்ணலாம் போச்சுன்னு சொன்னா 15th பேட்ச் 17th பேட்சோட ஜாயின் பண்ணலாம். அதுலயும் உங்களுக்கு ஜாயின் பண்ணா போச்சுன்னா 18வது அப்படின்னா 3 பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணலாம். அது இஷ்யூ ஒன்றும் இல்லை உங்களுக்கு. இப்போ இந்த கிளாஸ் இப்போ எங்க கிளாஸ் இருக்குதானே பிரதர், நீங்க இந்த ரெக்கார்டிங் அனுப்பிங்க, நாங்க அதெல்லாம் பார்த்து முடிச்சு போட்டு நாங்க ஒரு 3 பேட்ச் கழிச்சு அதுல வந்து ஜாயின் பண்ணோம்னா நாங்க பிராக்டிஸ் டாஸ்க் எல்லாத்தையுமே குயிக்கா செய்து கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும் யோசிக்கிறோம். அதான் அந்த வீடியோக்கள் எல்லாம் அப்படியே இருக்கும் தானே, டிலீட் பண்ண மாட்டீங்க தானே? டிலீட் ஆகாது. ஒரு 3 மந்த் வரைக்கும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கும் அந்த விஷயங்கள் அவ்வளவுமே. 3 மந்த் பிறகு உங்களுக்கு ஆகாது. ஓகே 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 பிரதர், தேங்க்யூ. நான் கதைக்கிறேன். நான் உங்களோட கிளாஸ் பார்த்தது, நான் பின்ன பார்த்தது இல்லை. இந்த சின்ன வயசுல இவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சு வச்சு எல்லாரும் எல்லா விஷயத்தையும் வெளியில சொல்ல மாட்டாங்க. ஆனா நீங்க எல்லாத்தையுமே சொல்லிடுறீங்க. தேங்க்யூ. உண்மையா பாராட்டப்பட வேண்டிய விஷயம் இது. நல்ல நீங்க உங்களோட வைஃபுக்கு சப்போர்ட் பண்றீங்க லேர்ன் பண்றதுக்கு. அதே மாதிரி பாபாவோட அவங்களும் கஷ்டப்பட்டு லேர்ன் பண்றாங்க. அந்த ஒரு மோட்டிவ் இருந்தாலே போதும், ஒரு இன்ட்ரெஸ்ட் வேணும். எங்களுக்கு நாங்க எங்களோட எஃபோர்ட்டும் கொடுக்கணும். எந்த சைட்ல நான் கொடுக்கறது இல்லாம நீங்க உங்களோட சைட்லயும் கொடுத்துக்கிறீங்க. கட்டாயமா நீங்க போட்ட எஃபோர்ட்டுக்கு மார்க்கெட் உங்களுக்கு பே ஆஃப் பண்ணும். அவங்களுக்கு மற்ற வசதிகளையும் செஞ்சு கொடுங்க. ஒரு டெப்லெட்டோ அல்லது லேப்டாப்போ ஏது சரி வாங்கி கொடுங்க. கட்டாயமா டெக்னிக்கல் மற்ற விஷயங்கள் லேர்ன் பண்ணி வேற லெவலா செய்யலாம். ஆமாமா கட்டாயம். தேங்க்யூ பிரதர். ஓகே, யூ ஆர் வெல்கம். ஓகே, சரி. ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும் சார். வலைக்கும் சலாம். ஓகே, நான் வந்து பேட்ச் 13 ஸ்டூடெண்ட், இண்டெக்ஸ் நம்பர் 1300. ஸோ எனக்கு வந்து ட்ரேடிங் என்றாவே வந்து மோஸ்ட்லி என்னன்னு தெரியாமல் தான் இருந்துச்சு. நான் உங்களோட அட்வர்டைஸ்மெண்ட் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்தேன். ஸோ அதுக்கு பிறகு நான் வந்து ஜாயின் பண்ணினேன். அண்ட் எனக்கு அந்த சார்ட்ஸ் எல்லாம் பார்க்க போகல, ஜஸ்ட் அந்த கேண்டில்ஸ் அப்படி மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ஆஃப்டர் ஜாயினிங் யோர் கிளாஸ் ஒன்லி ஐ அண்டர்ஸ்டாண்ட் லைக் ட்ரேடிங் என்றா எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் லைக் அப்படின்றதே நான் மோஸ்ட்லி ஃபர்ஸ்ட் ட்ரேடிங் என்னதுன்றதே வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொண்டேன். அண்ட் என்னைய பொறுத்த வரைக்கும் ட்ரேடிங் என்றா வந்து மோஸ்ட்லி ஸ்கேம் அப்படியான ஒரு மைண்ட் செட்டில் தான் நான் இருந்தேன். பட் உங்களோட கிளாஸ்ல ஜாயின் பண்ண பிறகு தான் அது ஸ்கேம் இல்லை என்றதே நான் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொண்டேன். அண்ட் மோஸ்ட்லி வந்து சிடிஏல நான் பார்க்கறது வந்து லெக்சரிங் ஸ்டைல் தான். பிகாஸ் நிறைய அகாடமி நிறைய இடத்துல நான் வந்து ஜாயின் பண்ணி நிறைய லஸ்ஸும் பண்ணிக்கிறேன். டு பி ஹானஸ்ட் நிறைய லஸ்ஸும் வந்து பண்ணிக்கிறேன். பட் சிடிஏல வந்து மோஸ்ட்லி வந்து லைக் என்னது ஃபேரா வந்து ஒர்க் பண்றாங்க அண்ட் ஒர்க் பண்றீங்க மோஸ்ட்லி உங்களோட லெக்சரிங் ஸ்டைல். ஸோ அதுதான் வந்து மோஸ்ட்லி வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து உங்களோட அகாடமியில வந்து இம்ப்ரெசிங்காக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ கீப் கோயிங் அண்ட் தேங்க்யூ. ஓகே, அவ்வளோதான் சார். தேங்க்யூ. ரைட், நீங்க அதே மாதிரி எங்கட சிடிஏ ஃபேமிலியில இருக்கிற ஒரு ஆள், சிடிஏல ஒர்க் பண்ணிக்கிட்டு ஒரு ஆள். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஃபீட்பேக். நீங்க லேர்ன் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஐ ஹோப். இந்த தேங்க்யூ நதீரா. ஓகே, இதுல வேற யாரும் அன்மியூட் பண்ணி பேச போறீங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். நான் பொத்தியில் இப்ப கோயிலுக்கு இருக்கிறேன். ரிக்கி சார் வந்து எங்களோட மச்சான் தான் இருந்து அவர் ஸ்பெஷலா எங்களுக்கு இந்த அகாடமியை பத்தி பிரைவேட்டா ஒன்று சொல்லி தரல. நான் 13 இருந்து ஸ்டூடெண்ட் போல தான் இந்த இதெல்லாம் நான் படிச்சு கொண்டிருக்கிறேன். கிளாஸ்ல ஒரு 10 கிளாஸ் மட்டும் நான் அட்டன் பண்ணிக்கிறேன். மிச்ச கிளாஸ் எல்லாம் நான் அட்டன் பண்ணவே இல்லை. இருந்தும் நான் வாய்ஸ் ரெக்கார்டை பார்த்து நல்ல ஒரு கிரியேட்டரா இருக்க நினைக்கிறேன். 180% இருக்க நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இதுல நான் ஃபேஸ்புக்ல தான் பார்த்துட்டு தான் அகாடமி நான் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் டீச்சிங். ஓகே, தேங்க்யூ. ஓகே, வாழ்த்துக்கள் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். உங்களோட கிரிப்டோ ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுங்க, விட்டுறாதீங்க. இந்த 3 மந்த்ல விட்டாலுமே நெக்ஸ்ட் பிஏ மார்க்கெட்டை நல்லா லேர்ன் பண்ணுங்க. ஐ எம் ஹியர், நான் இங்கே தான் இருக்க போறேன். ஸோ எந்த டவுட்ஸ் வந்தாலுமே எந்த டைம்ல இருந்தாலுமே கேட்டு கிளியர் பண்ணிக்கொள்ளுங்க. எஸ், அடுத்த புல்ரான் உங்களுக்குரியது. திரும்பவும் சொல்றேன், சரியா? என்ன நீங்க லேர்ன் பண்ண விதம் அப்படி, லேர்ன் பண்ண இடம் அப்படி. ஸோ கட்டாயமா நீங்க எல்லாருமே வின் பண்ணுவீங்க உங்களோட ஜேர்னியில. ஸோ தேங்க்யூ ஸோ மச்.